கையை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. ரெண்டு கையையும் தட்டி கர்த்தருக்கு மகிமை கொடுக்கலாம். ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோம். ராம் சனபல் கமசியான பலபா ரம்பவா. கொஞ்ச நேரம் கையை அடிச்சு நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. ஷனாலபல் கமசியாந்தல் கமதுரான பலபா வைடபல. கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. வைடலபசியாந்தல் கமான பல பௌடல பல 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 உடல் கமான பல வேத பல ஹஸ்தன பல வைடபல பௌஷன பல பௌடால பல 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 ராந்தனா பலபா ரிகாலபா ரமான பலபா வைட பௌடல பசியாந்தல் கமான பல பௌடல பல 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 கடகதுரல பல பல கடகத. யாவியானவரே, நல்ல யாவியானவரே, நல்ல யாவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சர்வ வல்லவரே, நல்ல சமயத்தினாய் അങ്ങേക്ക് ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். കർത്താവേ, ഇങ്ങനെ ഒരു രാത്രി ദൈവം ഞങ്ങൾക്ക് ദാനം തന്നതിന് അങ്ങേക്ക് സ്തോത്രം. இந்த ராத்திரி எங்களுக்கு தானமாய் கர்த்தர் நீங்கள் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ഞങ്ങളോട് കർത്താവ് സംസാരിക്കുന്നതിന് സ്തോത്രം. எங்களோடு நீர் பேச போகிறதற்காய் ஸ்தோத்திரம். എല്ലാവരെയും കർത്താവ് ആശീർവദിക്കുന്നതിന് எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். അങ്ങയുടെ അഭിഷേകത്താൽ നിറയ്ക്കുന്ന കൃപയ്ക്കായി സ്തോത്രം. അഭിഷേകത്താൽ എங்களை നീ നിറപ്പ പോകുന്ന കൃപയ്ക്കായി സ്തോത്രം. ഇന്ന് രാത്രി കൂട്ടം ആശീർവാദം പറയും മുമ്പ് എല്ലാവരും ആവിയിനാൽ நிரப்பப்படான் போகையால் நன்றி പറയുന്നു. இந்த ராத்திரி கூட்டத்திற்கு ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கிறதற்கு முன்பு எல்லாரையும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனின் மகிமையால் எங்களை தொட போகையால் ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனுடைய மகிமையினால் எங்களை தொட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். നമ്മുടെ കൈ ഉയർത്തി 3 മുறை ഉത്സാഹമാ ഹല്ലേലൂയ. கைகளை உயர்த்தி 3 முறை சொல்லுவோம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இப்படி 2 நாள் கூட்டத்தில் ஆமென் உங்களுடைய நடுவில் செய்தி தருவதற்கு அழைத்ததிന് ஊழியக்காரனுக்குள்ள நன்றியை அறிவிക്കുന്നു. இந்த 2 நாள் கூட்டங்களுக்கு செய்தி கொடுப்பதற்காய் பிரசங்கிப்பதற்காய் எங்களை அழைத்த அன்பு ஊழியருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். பாடலை பாடி உதவி செய்த பிரிய பிள்ளைகளுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாடல்களை பாடி உதவி செய்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையாய் கீபோர்டு வாசிச்சு உதவி செய்த பிரிய மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையாய் கீபோர்டு வாசித்த தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். അതുപോലെ இந்த மீடியாவில் வர்க் ചെയ്യുന്ന സഹോദരങ്ങൾക്കായി സ്തോത്രം. അതേപോലെ இந்த மீடியா டீம்ல வர்க் செய்த எல்லா சகோதரர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். ചർച്ചിലുള്ള സഹോദരി സഹോദരങ്ങൾ உங்கள் எல்லாவரையும் கர்த்தர் இனியும் ஆசீர்வதிக்கட்டும். சபையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரர்களையும் கர்த்தர் இனியும் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ഇന്ന് കാലയിൽ 4 ആരാധനയിൽ ആമേൻ നിങ്ങളുടെ നടുവിലായിരിക്കാൻ എനിക്ക് കർത്താവ് ഭാഗ്യം തന്നു. இன்றைக்கு காலையில் 4 ஆராதனைகளும் உங்கள் மத்தியில் இருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பாக்கியம் கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். கோயம்புத்தூர் ஒரு ஓப்பன் பைபிள் சர்ச் ஆஃப் காட் இருக்கு. அங்கே போகும்போது அதாவது அந்த பாடல் இல்லையா, உங்க நாமம் உயரணும் என்றும். ஆமா, அந்த பாடலை எழுதியது பெனட் தான். அந்த பெனட்டினோட சர்ச் மீன்ஸ் பெனட்டினுடைய அப்பாவினோட சர்ச், அது ஓப்பன் பைபிள் சர்ச் ஆஃப் காட். அங்கே போன போது தான் 3 சர்வீஸில் கண்டினியூஸ் ஆகி பேசியது. நீங்க அதை பொட்டிச்சு 4 சர்வீஸில் இன்னைக்கு பேசுவதற்கு கர்த்தர் ஊழியக்காரன் ஆமென் வாய்ப்பை தந்தார். கோயம்புத்தூரில் இருக்கிற ஓப்பன் பைபிள் சர்ச் ஆஃப் காட்ல நான் போயிருந்த போது உங்க நாமம் உயரணும் என்ற பாடல் எழுதிய பெனட் பாஸ்டருடைய சபை பிரசங்கிக்கும் போது அங்கேதான் நான் 3 ஆராதனை பிரசங்கித்தேன். ஆனால் இன்றைக்கு அதை நீங்கள் தகர்த்து விட்டு நீங்கள் 4 ஆராதனைகள் பிரசங்கிப்பதற்கு வாய்ப்பளித்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இப்படி ஊழியத்தில் பிஸியாய் இருக்கான் கர்த்தருடைய ஆமென் ஊழியக்காரனுக்கு கர்த்தர்தாசிக்கு நல்ல தரிசனத்தை கர்த்தர் கொடுத்ததிനെ ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. இப்படி ஊழியத்தில் மிகவும் பிஸியாய் ஓடுவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல ஊழியக்காரருக்காகவும் பாசமாக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். நிறைய சர்ச்சுகளில் ஒரு ஃப்ரைடே ஆராதனா, ஒரு சண்டே ஆராதனா, அவ்வளவுதான். நிறைய சபைகளில் ஒரு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மாத்திரம்தான் ஆராதனை நடக்கும். പിന്നെ ചില ഇടങ്ങളിൽ മാസത്തിനോட കടൈസി നാൾക്കൾ ഒരു 3 നാൾ, சில இடங்களில் மாசத்தினுடைய கடைசி நாட்களில் 3 தினங்களில் நடக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே ஆமென் கர்த்தருக்காய் இனியும் செய்யணும் 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 அப்படி ஒரு வாஞ்சா அவர்களுக்கு கொடுத்தது அது ஒரு நல்ல காரியம். ஆமென். தேவன் இனியும் ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் இங்கே கர்த்தருக்காய் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையை
இவர்களுக்கு கொடுத்ததற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. യേശപ്പാ ഉങ്ങളെ അനേകരെ ആശീർവദിക്കും. ഇന്ന് പരിശുദ്ധാവിൻ അഭിഷേക ആരാധനയായി നടത്തുവதற்கு ആശപ്പെടുന്നു. ஏசப்பா உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக ஆராதனையாய் நடத்துவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். പ്രത്യേകിച്ച് ഇങ്ങനെ ഈ 2 നാള് കൂട്ടത്തിൽ വളരെ എങ്ങളെ ഗണം പണി നല്ല റൂംസ് തന്നു, നല്ല അക്കോമഡേഷൻ, നല്ല ഫുഡ്, എല്ലാവിധ ആമൻ ഗവനവും ആമൻ நீங்க செலுத்தி அதுக்கும் ഞാൻ സഭയ്ക്ക് കർത്തൃദാസനുக்கு നന്ദിയെ പറയുകയാണ്. முக்கியமாக இந்த 2 நாட்களில் எங்களுக்கு நல்ல கவனிப்பை நீங்க கொடுத்தீங்க, நல்ல ரூம்ஸ் கொடுத்தீங்க, அக்கமடேஷன் கொடுத்தீங்க, ஃபுட் கொடுத்தீங்க. அதற்காகவும் ஊழியக்காரருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കർത്തർക്ക് സിദ്ധമാனால் ഇന്ന് നൈറ്റ് തിരിച്ചു പോണു. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ராத்திரி வேளையில் நான் மறுபடியும் திரும்பி செல்வேன். ഹല്ലേലൂയ. നാളെയില് ആമേൻ കാലയില് മാർത്താണ്ഡം പകുതിയിലെത്തണം, മധ്യാഹ്നത്തില് തിരുവല്ല പകുതിയിലെത്തണം. கொஞ்சம் ஆமேன் ஊழியங்கள் இனியும் நிறைய இருக்கு. அப்போ உங்களோட ஜெபத்தை ஞானம் சோதிக்கையா. காலையிலே மார்த்தாண்டம் பகுதியிலையும் மதியானத்துக்கு பிறகு திருவிழா பகுதியிலும் ஊழியம் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஜெபங்களில் நினைவு கூறும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். എനിക്ക് ഒരൊറ്റ ആഗ്രഹമേ ഉള്ളൂ, കടൈസി മൂച്ച് പിരിയുന്നത് വരേക്കും ഉണ്മയായി ஊழியத்தை செய்ய. எனக்கு ஒரே ஒரு விருப்பம் மாத்திரமே உள்ளது, கடைசி மூச்சு பிரிகிற வரைக்கும் உண்மையாய் நான் ஊழியம் செய்ய வேண்டும். കൈ ഉയർത്തി ഹല്ലേലൂയ. உயர்த்தி ஹalleluya. ஸ்தோத்திரம். എനിക്ക് தொண்டைக்கு ரொம்ப அதிகமாய் பாதிப்பு இருக்கு, அதனால ഈ ஃபிட்டிங்ஸ் ഒക്കെ ആയി നടക്കുന്നത്. நான் என்னுடைய தொண்டையில ரொம்ப பாதிப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி மைக்ல வச்சிட்டு ஃபிட்டிங்ஸோட நான் நடக்கிறேன். ഹല്ലേലൂയ. അത് ആമേൻ பெரியவനെന്ന് കാണിക്കാനോ ജാട കാണിക്കാനോ ഒന്നുമല്ല, அப்படிയൊന്നും நினைக்க கூடாது. நான் ரொம்ப பெரியவன் என்று காண்பிப்பதற்கோ அல்லது நான் ஒரு மாதிரியாய் காண்பிப்பதற்கோ அல்ல, நீங்கள் தவறாய் நினைக்க கூடாது. ആമേൻ. സ്തോത്രം. അതിനായിട്ടാണ് അവരോട് ഇടയ്ക്ക് കൂട്ട് കുറയ്ക്ക് തുടരുത് എന്നൊക്കെ പറയുന്നത്. அதனால்தான் அங்கே அவர்களிடத்தில் சொல்கிறேன், கூட்ட வேண்டும், குறைங்க, அதை குறைங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்களை சொல்லிக்கொண்டே இருக்கேன். ഹല്ലേലൂയ. ആമേൻ. ഒരു 5 ആണ്ടുകൾക്ക് മുമ്പ് വരേക്കും அப்படி இல்லாமல் இருந்தோம். ஆனா 5 ஆண்டுகளுக்கு முன்பு த்ரோட்டினோட வாய்ஸ் கம்ப்ளீட்டா போய் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் நான் இந்த மாதிரி இல்லாமல் இருந்தேன். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தொண்டை பகுதியிலிருந்து சத்தம் வருவது முழுவதுமாய் நின்று விட்டது. அதுக்கப்புறம் ஜெபிச்சிட்டு இருந்தோம். அப்பொழுதுதான் கர்த்தர் இதெல்லாம் கொடுத்தது. ஆமன். அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளாய் எந்த பாதிப்பும் இல்ல. காலையிலும் பகலிலும் எப்பொழுதும் கூட்டம் இருக்கு. ஸ்தோத்திரம். அதனாലാണ് இதெல்லாம் இങ്ങനെ அட்ஜஸ்ட் ചെയ്യണത്. நீங்க தப்பாய் ஒன்றும் நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கொண்டிருக்கும் பொழுது காரியங்கள்லாம் எனக்கு கொடுத்தார். அதனால தான் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் இதை பயன்படுத்துகிறேன். அதனால நீங்கள் தவறாய் நினைக்க கூடாது. ஓகே, இருக்கட்டுமே. ஓகே மக்களே, ஹல்லேலூயா. தேங்க்யூ. தெய்வம் அனுகிரகிக்கட்ടെ. ஸ்தோத்திரம். നമുക്ക് இன்னைக்கு படிக்க வேண்டிய விஷயம் தேவ ஆவியின் அபிஷேகம் ஆருக்கு கிடைக்கும் എന്നതുதான். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய காரியம் தேவ ஆவியானுடைய அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி தான் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இന്ന് கொஞ்ச டைம் மட்டும் வசனத்தை பேசி அப்புறம் பரிசுத்தாவின் நிரவுக்காய் ஜெபிக்குவதற்கு ஆசைப்படுகிறேன். கொஞ்ச நேரம் மாத்திரம் வசனத்தை தியானித்து விட்டு பின்பு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்காய் விருப்பப்படுகிறேன். ദൈവ പിള്ളകളെ, ഞാൻ പലമുறை നിങ്ങളോട് പറഞ്ഞു, 15ാമത് വയസ്സ് മുതൽ ஊழியம் செய்வதற்கு கிருபையை கிடைச்சது ஆவியின் பலத்தினால் மட்டுമാണ്. நான் அநேக முறை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நான் 15வது வயதில் ஊழியத்துக்கு வந்தது ஆண்டவருடைய கிருபையினாலும் ஆவியானுடைய பலத்தினால் மாத்திரமே நான் ஊழியத்துக்கு வந்தேன் என்று சொல்லி சொன்னேன். ഇന്ന് വരേക്കും ஊழியம் செய்வதற்கு கிருபையை கிடைச்சது அந்த தேவனுடைய அபிஷேகத்தினாലാണ്. அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரைக்கும் ஊழியம் செய்வதற்குரிய கிருபை கிடைத்தது அந்த அபிஷேகத்தினால் மாத்திரம். അതുകൊണ്ട് എല്ലാവരും അഭിഷേകത്തെ പെற்றுകൊള്ളണം. அதனால் நீங்கள் எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். സന്തോഷമുള്ളവർ കൈ ഉയർത്തി ഹല്ലേലൂയ. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் யாருக்கெல்லாம் கிடைக்கிறது? ஆமென். நமக்கு ஒரே ஒரு வசனம் இப்பொழுது ஒரு வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். மார்க் எழுதிய சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், 16வது அதிகாரம், அதனுடைய 16 முதல் ஆமென் 18 வரை உள்ள வசனங்கள், 16 முதல் 18 உள்ள வசனங்களை ஆமென் வாசிக்கலாம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. അങ്ങനെ മലയാളത്തിൽ ഒരു പരിശുദ്ധാവിൻ നിറവുക്കായി ഒരു പാടലുണ്ട്. மலையாளத்திலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்காக ஒரு பாடல் உண்டு.
நிறைய மக்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாய் ஒரு பாடலானது கேரளாவில். நிறைய மக்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாயிருந்த ஒரு பாடல் உண்டு. பழைய ஒரு பாடல். அது உங்களுக்கு புரியலாம்னு நினைக்கணும். ஆனாலும் ஒரு 2 வரி கையடிச்சு பாடணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, ஆனா 2 வரிகள் நாம் கை தட்டி நாம் பாட போகிறோம். ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்தாத்மாவே, நன்றி பரிசுத்தாத்மாவே, நன்றி பரிசுத்தாத்மாவே. ஷபல கடகனபல் கமசி அந்தரா தீபல கடகனபல பௌஷான பலபா வைடமசியா ஹந்தராதரா தீபால பரபலபா. മുട്ടുളമല്ല ആരയോളം പൂരാ വലിയൊരു ജീവ നദിയൊഴുക നീന്തിട്ടല്ലാതെ കടപ്പാൻ വയ്യാത്ത നീരുറവയുന്നു തുറക്കനാഥ. മുട്ടോളമല്ല അരയോളം പോര വലിയൊരു ജീവ നദിയൊഴുകാൻ. മുട്ടോളമല്ല അരയോളം പോര വലിയൊരു ജീവ നദിയൊഴുകാൻ. നീന്തിയിട്ടല്ലാതെ കടപ്പാൻ വയ്യാത്ത നീരുറവയുന്നു തുറക്കനാഥ. നീന്തിയിട്ടല്ലാതെ കടപ്പാൻ വയ്യാത്ത നീരുറവയുന്നു തുറക്കനാഥ. ക്രിസ്തുനാളിൽ മുൻമഴ പെയ്യിച്ച പരമപിതാവേ പിന്മഴ നൽകാം. ക്രിസ്തുനാളിൽ മുൻമഴ പെയ്യിച്ച പരമപിതാവേ പിന്മഴ നൽകാം. സൈന്യത്താലെയല്ല ശക്തിയാലുമല്ല ദൈവത്തിന്റെ ആത്മ ശക്തിയാലത്രേ. സൈന്യത്താലെയല്ല ശക്തിയാലുമല്ല ദൈവത്തിന്റെ ആത്മ ശക്തിയാലത്രേ. ആർത്തുപാടി സ്തുതിക്കാം ഹല്ലേലൂയ പാടാം. ആണിക്കല്ലു കയറ്റാം ദൈവസഭ പണിയാം. ആർത്തുപാടി സ്തുതിക്കാം ഹല്ലേലൂയ. ആണിക്കല്ലു കയറ്റാം ദൈവസഭ പണിയാം. ക്രിസ്തുനാളിൽ പിന്മഴ പെയ്യിച്ച പരമപിതാവേ പിന്മഴ നൽകാം. ക്രിസ്തുനാളിൽ പിന്മഴ പെയ്യിച്ച പരമപിതാവേ പിന്മഴ നൽകാം. പിന്മഴ നൽകേണം മാലിന്യം മാറേണം ജനമുണർന്നു വേല ചെയ്യുവാൻ. പിന്മഴ നൽകേണം മാലിന്യം മാറേണം ജനമുണർന്നു വേല ചെയ്യുവാൻ. ക്രിസ്തുനാളിൽ പിന്മഴ പെയ്യിച്ച പരമപിതാവേ പിന്മഴ നൽകാം. ക്രിസ്തുനാളിൽ പിന്മഴ പെയ്യിച്ച പരമപിതാവേ പിന്മഴ നൽകാം. സൈന്യത്താലെയല്ല ശക്തിയാലുമല്ല ദൈവത്തിന്റെ ആത്മ ശക്തിയാലത്രേ. സൈന്യത്താലെയല്ല ശക്തിയാലുമല്ല ദൈവത്തിന്റെ ആത്മ ശക്തിയാലത്രേ. ആർത്തുപാടി സ്തുതിക്കാം ഹല്ലേലൂയ പാടാം. ആണിക്കല്ലു കയറ്റാം ദൈവസഭ പണിയാം. ആർത്തുപാടി സ്തുതിക്കാം ഹല്ലേലൂയ പാടാം. ആണിക്കല്ലു കയറ്റാം ദൈവസഭ പണിയാം. ക്രിസ്തുനാളിൽ പിന്മഴ പെയ്യിച്ച പരമപിതാവേ പിന്മഴ നൽകാം. ക്രിസ്തുനാളിൽ പിന്മഴ പെയ്യിച്ച പരമപിതാവേ പിന്മഴ നൽകാം. ക്രിസ്തുനാളിൽ പിന്മഴ പെയ്യിച്ച പരമപിതാവേ. ഹല്ലേലൂയ. പരമപിതാവാം ദൈവമേ, ഇന്ന് രാത്രി இந்த பிள்ளைகளே உமது ஆவி அதிகமாய் ஊற்ற போகையால் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள நல்ல கர்த்தரே, இந்த ராத்திரி இந்த மக்களை எல்லாவரையும் உமது ஆவியினால் அபிஷேகம் பண்ண போகையால் ஸ்தோத்திரம். இந்த கோஸ்து நாளை முன்மழை பெய்யிச்ச பரமபிதாவே இந்த ராத்திரி உமது பரிசுத்த அபிஷேகத்தினால் வல்லமையால் தேஜஸினால் ஆவியின் அதிகாரத்தால் இந்த மக்களை அத்தனை பேரையும் நீங்கள் நிறைக்க போகையால் ஸ்தோத்திரம். பாபா உமது அதிகாரம், உமது திருமகள், உமது வரங்கள், உமது அபிஷேக வல்லமை
உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya. സ്വർഗ്ഗത്തിലെ നല്ല അപ്പാ, ഈ നല്ല രാത്രിയില് അങ്ങ് ഞങ്ങളുടെ നടുവിൽ നിറഞ്ഞ ആമൻ അന്തരീക്ഷത്തിൽ വന്നിരിക്കയാൽ ഞങ്ങൾ അങ്ങേക്ക് നന്ദി പറയുന്നു. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ராத்திரி வேளையில் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தோடு எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ദൈവ മക്കളെ, ഒരു മേഘം പോലെ ദൈവ പ്രസന്നം ഇതിനു മേലെയുണ്ട്. தேவ பிள்ளைகளை, ஒரு மேகம் போன்ற ஒரு தேவ பிரசன்னம் இது நம்முடைய ஆலயத்தின் நடுவில் உண்டு. ഈ മഴയ്ക്ക് മുമ്പ് മേഘം ഇങ്ങനെ കൂടും ആകാശത്ത്. மழைக்கு முன்பு எப்படி மேகம் ஆகாயத்திலே கூடுகிறதோ അതേപോലെ ദേവപ്രസന്നത്തിൻ മേഘം ഇங்கே ഉണ്ട്. அதே போல தேவ பிரசன்னத்தின் மேகம் நம்மத்திலே உண்டு. അത് ഞാൻ കാണുകയാണ്. அதை நான் பார்க்கிறேன். അത് അനേകരുടെ മേലേക്ക് ഇന്ന് പെയ്തിറങ്ങും. இது அநேகருடைய மேலே இன்றைக்கு அந்த மழை பெய்ய வேண்டுமாய் பெய்ய போகிறது. ഏലിയാവിൽ നിന്ന് എലീശാവിലേക്ക് ഒരു പുതപ്പ് വീണതുപോലെ, ஏலியாவின் மேலிருந்து எலிசாவின் மேல ஒரு சால்வை விழுந்தது போல ഇന്ന് അനേകരുടെ മേൽ അഭിഷേകത്തിന്റെ പുതപ്പ് വീഴും. இன்றைக்கு அநேகர் மேல அபிஷேகத்தின் சால்வை விழட்டும். ഹല്ലേലൂയ. சந்தரே പരിശുദ്ധാത്മാവേ, 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 പരിശുദ്ധാത്മാവേ. കർത്താവേ, അങ്ങെല്ലാം ഭംഗിയായി ചെയ്യാൻ പോകുകയാൽ സ്തോത്രം. കർത്താവേ, അങ്ങ് എല്ലാ കാര്യങ്ങളും നിങ്ങൾ ചെയ്യ പോകുന്നതിനായി സ്തോത്രം. യേശുവിൻ നാമത്തിൽ തന്നെ, യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ, ആമേൻ. ആമേൻ. കൈ ഉയർത്തി ഹല്ലേലൂയ. ഉയർത്തി ഹല്ലേലൂയ. ദൈവമക്കളെ, നമുക്ക് സ്തോത്രം, പരിശുദ്ധാത്മ നിറവ് ആർക്ക് കിട്ടും? അതിൽ ഒന്നാമത്തെ കാര്യം, വിശ്വസിക്കുന്നവർക്ക് അത് കിട്ടും. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும்? முதலாவது விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கும். അതാണ് നമ്മൾ മാർക്ക് എഴുതിയ സുവിശേഷം 16-ാം അധികാരം അതിനുടെ ആമേൻ 17-ാമത് വചനത്തിൽ വാസിച്ചു. அதைத்தான் நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 16-வது அதிகாரம் 17-வது வசனத்தில் வாசித்தோம். ஒரு முறை கூட வாசிப்போமா? ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசியுங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ பரிசுத்த ஆவியின் நிறவு வேதாகமம் எப்படி சொல்லணும்? விசுவாசிக்கிறவருக்கு கிடைக்கும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு வேதாகமம் இவ்வாறு சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது யாருக்கு கிடைக்கும்? முதலாவது யாருக்கு கிடைக்கிறது? விசுவாசிக்கிறவருக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கிறது. ദൈവ പിള്ളകളെ, വചനം പറയുന്നത് സ്തോത്രം, വിശ്വസിക്കുന്ന ഒരു ബോധകരാൽ അത്ഭുതം നടക്കുമെന്നല്ല. வசனம் சொல்லுவது விசுவாசிக்கிற ஒரு போதகரால் கிடைக்கும் என்று சொல்லப்படவில்லை. வேதாகம கல்லூரியில் படிச்சவரால் நடக்குமெന്ന് பைபிள். வேதாகம கல்லூரியில் படித்தவர்களால் நடக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படவில்லை. அங்கே ஒரே ஒரு வசனம், அங்கே ஒரே ஒரு விசுவாசிக்கிறவரால் இந்த அடையாளங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறவர்களால் இந்த அடையாளங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன பிள்ளை கர்த்தருடைய வசனத்தை நம்புவதற்கு ஆயத்தமாயிருந்தால் அவனே கர்த்தர் அபிஷேகம். ஒரு சின்ன பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதற்கு, விசுவாசிப்பதற்கு ஆயத்தமாயிருந்தால் அவனையும் கர்த்தர் நிரப்புகிறார். அப்போஸ்தலர் நடபடி 2-ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2-வது அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரരുടെ மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும். அப்ப பரிசுத்தாவியின் அபிஷேகம் முதலாவது ஊழியர்களுக்கல்ல, முதலாவது சொல்லப்படுவது யாருக்கு? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் முதலாவது ஊழியர்களுக்கு அல்ல. இங்கே முதலாவது சொல்லப்படுகிறது யாருக்கு? யாருக்கு? ஆமென். அதிலே யாருக்கு? குமாரருக்கும்
குமாரத்திகளுக்கும். ஸ்தோத்திரம். அப்ப ஆவியின் அபிஷேகம் முதலாவது யாருக்கு கிடைக்கும்? அப்பொழுது ஆவியானுடைய அபிஷேகம் யாருக்கு முதலாவது கிடைக்கிறது? குமாரரும் குமாரத்திகளும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க. சந்தோஷம் உள்ளவர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பிள்ளைகளை கர்த்தர் முதலாவது தொடுவாங்க. சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் முதலாவது தொடுகிறார். இரண்டாவது யாருக்கு? இரண்டாவது யாருக்கு கிடைக்கிறது? வாலிபர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். வாலிபர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். மூன்றாவது மூப்பர்கள், அதாவது பிராயம் இருக்கிறவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். இதுக்கப்புறம் நாலாவது தான் என்ன சொல்லனது? ஊழியக்காரர்கள் மேல. அப்போ நிறைய பேர் நினைக்கிறது பரிசுத்த ஆவியின் நிறைவு அது போதகர்களுக்குள்ளது, அது ஊழியர்களுக்குள்ளது. வெளிப்படுத்தல்கள் தரிசனங்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர், எங்களுக்கு அதொன்னும் தேவையில்லை அப்படி நினைவு கூறுന്ന நிறைய மக்கள் உண்டு. நிறைய பேர் நினைக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு அது ஊழியர்களுக்கு மாத்திரமே என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா அப்படி அல்ல. ஆவியின் நிறைவு மாம்சமான யாவரும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள. ஆனால் அப்படி அல்ல. ஆவியானுடைய நிறைவை மாம்சமான யாவருமே பெற்றுக்கொள்ள வேண்டும். நேற்றில நாங்க அங்கே ஆமென் அரியமங்கலத்து கூட்டம் நடக்கும்போது பாஸ்டர் இப்படி ஆமென் பேசினதை கேட்டு நீங்க போனோம், நீங்க ஜெபிக்கணும். ஆமென். நேற்று அரியமங்கலத்துல கூட்டம் நடக்கும்போது பாஸ்டர் இவ்வாறு சொன்னாங்க, நீங்க ஜெபிக்கணும், நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். நீங்க மக்களை கூட்டிட்டு வரணும், நீங்கள் மக்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். ஒரு சிலர்கள் நினைக்கும் அது உங்களோட டியூட்டி தானே. அப்பொழுது ஒரு சில பேர் நினைப்பார்கள் அது உங்களுடைய வேலை தானே. ஆமென். அப்படியல்ல. வேதாகமம் പറയുന്നത് ஆமென் രക്ഷിക്കപ്പെട്ട அத்தனை பேருடைய டியூட்டி தான் அது. வேதாகமம் அப்படி அல்ல. வேதாகமம் சொல்லுகிறது அது ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய வேலையுமாய் இருக்கிறது. കൈ ഉയർത്തി കർത്തർക്ക് മഹിമ ഉയർത്തി ആண்டവருக்கு മகிமை செலுத்துவோம். അതുകൊണ്ട് മാംസமான யாவரும் അപ്പോൾ കുമാരരും കുമാരത്തികളും അഭിഷേകം പെற்றுകൊള്ളണം. വാലിബ പിള്ളകൾ ദർശനങ്ങളെ അടയണം. മൂപ്പர்களும் ആമൻ സ്വപ്നങ്ങളെ കാണണം. ആമൻ ஊழியக்காரும் ஊழியக்காரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். கை உயர்த்தி ஹல்லேலூயா. யாவர் மேலும் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். குமாரரும் குமாரத்திகளும் வாலிப பிள்ளைகளும் மூப்பர்களும் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். അപ്പോൾ പരിശുദ്ധ ആവിயின் அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும்? வேதாகமம் மிகவும் ஆமென் கிருத்தியமாய் சொல்லணும். வேதாகமம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு அது கிடைக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது கிடைக்கிறது. அது 10 கோடி ரூபாய் கொடுத்தால் கிடைக்க மாட்டே. 10 கோடி ரூபாய் கொடுத்தால் அது உங்களுக்கு கிடைக்காது. ஆனா விசுவாசமாய் கிருபையால் இலவசமாய் கர்த்தர் அது தருவாங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு கிருபையால் இலவசமாய் அது தேவன் கொடுக்கிறார். கை உயர்த்தி ஹல்லேலூயா. உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப முதலாவது விசுவாசம் இருக்கு. முதலாவது நமக்கு விசுவாசம் வேண்டும். இரண்டாவது 1 கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 1 கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது அதிகாரம் 31வது வசனம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். അപ്പോൾ പരിശുദ്ധ ആവിயின் அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? முக்கியமான வரங்களை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? முக்கியமான வரங்களை நாடுங்கள். நாடுங்கள் என்ற வாக்கின் அர்த்தம் தேடுங்கள். இல்லை, நாடுங்கள் என்கிற ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன? அதை நாம் தேட வேண்டும். நமக்கு ஒரு கார் வேணும், அப்படி ஆசை வரும்போது நாம் என்ன செய்யும்? அதை தேடி போகும். நமக்கு ஒரு கார் வேண்டும் என்கிற ஒரு ஆசை வரும் பொழுது நாம் அதை என்ன செய்வோம்? நாம் அதை தேடி. எனக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படி ஆசை வரும்போது விசாய்க்கு டிக்கெட்டுக்கு பாஸ்போர்ட்டுக்கு ഒക്കെ നമ്മൾ தேடல். நமக்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்கிற ஒரு ஆசை வரும் பொழுது நாம் என்ன செய்வோம்? விசாக்கும் டிக்கெட்டுக்காகவும் நாம் என்ன பண்ணுவோம்? அதை தேடி நாம் போவோம். இதே போல ஒரு நல்ல வீடை கட்டணும் ஆசை வரும்போது தான் என்ன செய்யறது? அது கைமுயற்சி எடுக்கும், தேடி போகும். ஒரு வீடை கட்டுவதற்கு ஒரு ஆசை வரும் பொழுது நாம் என்ன செய்வோம்? அதற்காய் முயற்சி எடுத்து அதற்குரிய காரியங்களை நாம் தேடி போவோம். வேதாகமம் இப்படி சொல்லணும். வேதாகமம் இவ்வாறு சொல்லுகிறது. சும்மா இருந்தால் ஆவியின் அபிஷேகம் கிடைக்காது. சும்மா இருந்தால் ஆவியானுடைய அபிஷேகம் கிடைக்காது. பின்ன என்ன செய்ய வேணும்? பின்ன என்ன செய்ய வேண்டும்? முக்கியமான வரங்களை நாட வேண்டும். நாம் நாட வேண்டும். அதுக்காய் ஒரு ஆசை இருக்கு. அதற்காய் அதன் மேல் நமக்கு ஒரு ஆசை வர வேண்டும். சந்தோஷமுள்ளவர் கை உயர்த்தி சந்தோஷமா இருக்கிறவர்கள் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிறது போல அநேக நாட்களில் நாங்களும் இருந்துட்டு. இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிறது போல அநேக நாட்கள் நாங்களும் இருந்ததுண்டு. ஆமென். அப்பொழுது இப்படி ஆமென் நோட் புக் ഒക്കെ எடுத்து தரையில் இருந்து கை தட்டி ஆராதிச்ச காலங்கள் உண்டு. இப்படி நோட் புக் எல்லாம் எடுத்து எழுதி கொண்டு தரையில இருந்து ஆராதித்த காலங்களும் உண்டு. அந்த ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்தும் போது நாங்கேயும் ஆசைப்பட்டப்பா எங்களையும் உமக்கு சித்தமான பயன்படுத்த வேண்டும் ஆசைப்பட்டு அதுக்காய் ஆமென் தேடிக்கொண்டே இருந்தோம். ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்தும் போது நாங்களும் ஆசைப்பட்டு
ஆசைப்பட்டோம். ஆண்டவரே, எங்களையும் எப்படியாவது நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம். அதற்காக நாங்கள் தேடிக்கொண்டும் இருந்தோம். പരിശുദ്ധാവിൻ അഭിഷേകം கிடைக்குவதற்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை கிட்டத்தட்ட 7 முறை ഞാൻ ജപിച്ചു, ഉപവാസിച്ചു. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு கிடைப்பதற்கு கிட்டத்தட்ட 7 முறை நான் உபவாசித்து ஜெபித்தேன். 6 முறையும் எனக்கு கிடைக்கல. 6 முறையும் எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கிடைக்கவில்லை. மிகுந்த வாஞ்சையோட 7வது முறை உபவாசிச்சு ஜெபிக்கும்போது தான் அபிஷேகம் கிடைச்சது. மறுபடியும் நான் 7வது முறை மிகுந்த வாஞ்சையோடு உபவாசித்து ஜெபிக்கும்போது தான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எனக்கு கிடைத்தது. அப்ப ഞാൻ உங்களிடத்தில் பேசினது பரிசுத்த ஆவியின் நிறைவு கிடைக்கணுமெങ്കിൽ சும்மா இருந்தால் அது ஆமென் கிடைக்காது. பின்ன என்ன செய்யணும்? முக்கியமான வரங்களை நாட வேணும், ஆசைப்பட வேணும். நான் உங்களிடத்தில் சொல்லுவது, நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சும்மா இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அதன் மேல வாஞ்சையாய் நாட வேண்டும். கையை உயர்த்தி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்காயிட்டு ஒரு ஆசை இருக்க வேண்டும். அதன் மேல நமக்கு ஒரு ஆசை இருக்க வேண்டும். மூன்றாவது யோவான் எழுதிய சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 7ஆம் அதிகாரம் 7வது அதிகாரம் 37 முதல் 39 வரை 39 வரை சீக்கிரமா வாசி, வேகமாய் வாசியுங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். நம்மை விசுவாசிக்கிறவர் அடைய போன ஆவியை குறித்து என்ன செய்தது? இப்படி நம்மை விசுவாசிக்க போகிறவர்கள் அடையக்கூடிய ஆவியை குறித்து அவர் என்ன சொன்னார்? இப்படி சொல்லி. அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கணுமெങ്കിൽ தேவ பிள்ளைகளை தாகம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தாகமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து என்ன செய்யணும்? பானம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே போகும்போது இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் கொண்டு போகில்லாയിരുന്നു. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் எங்க போனாலும் இந்த மாதிரி ஃப்ளாஸ்கை எடுத்து கொண்டு போவேன். அப்ப எனக்கு ஊழியர்கள் ஒரு டம்ளரிலே தண்ணீரை ஊற்றி வைக்கும். எனக்கு ஊழியர்கள், நான் போகிற இடத்துல ஊழியர்கள் ஒரு டம்ளர்ல எனக்கு தண்ணீர் ஊத்தி வைப்பார்கள். அது சீக்கிரமா நான் குடிச்சது. அதை நான் சீக்கிரமாய் குடித்து விடுவேன். அப்பளது திரும்பி அவர் அது மறுபடியும் அவர்கள் ஊற்றுவார்கள். அதை நான் குடித்து தீருவேன். ஹல்லேலூயா. അങ്ങനെ ആമേൻ സ്തോത്രം. 1-2 ഫ്ലാസ്ക് വെള്ളം തീർക്കും. அங்கே 1-2 ஃப்ளாஸ்க் தண்ணீரை நான் தீர்த்து விடுவேன். அதுக்கு முன்பு ஒரு கிளாஸ் கூட குடிக்காமல் இருந்த காலம் உண்டு. ஒரு 2020 அப்புறம் தான் ரொம்ப அதிகமா குடிക്കാൻ தொடங்கி. பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட குடிக்காமல் இருந்த காலங்கள் உண்டு. 2020 அதிகமாக தண்ணீரை குடிக்கிறேன். ஓகே, ദൈവ പിള്ളകളെ സ്തോത്രം. ഇങ്ങനെ തണ്ണീരെ കുടിക്കുന്നതിനുള്ള രഹസ്യം ദാഹം ഇരിക്കുന്നതിനാല, തൊണ്ടം വേഗം ഡ്രൈ ആവണതിനാല. தண்ணீரை குடிப்பதற்கான ரகசியம் எனக்கு தாகம் இருக்கிறதுனால, என்னுடைய தொண்டை மிகவும் வறண்டு போகிறதுனால நான் சீக்கிரமா தண்ணீரை குடிக்கிறதுனால நான் வரும்போது ஒரு சில சபைகளில் ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தண்ணீரை ஒளிச்சு தருவதற்கு ஒரு பிள்ளை அங்கே இருந்தும் உட்கார வைக்கும். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் தண்ணீரை குடிப்பதனால நான் போகிற இடங்களில் ஊழியர்கள் என்ன செய்வாங்க, நான் வருவதற்கு முன்பே எனக்கு தண்ணி ஊற்றுவதற்காக ஒரு பிள்ளை அங்கே ஆயத்தப்படுத்தி வைப்பார்கள். அப்பொழுது நான் நினைச்சு, எதுக்கு அவர்களை தொந்தரவு பண்ணணும், எதாயாலும் எனக்கு தாகம் இருக்கு, அப்ப ஒரு பிளாஸ்க் நானே வைக்கலாமே அப்படி நினைச்சு. நான் நினைத்தேன், எதற்கு அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டும், எதற்கு அவர்களை கஷ்டப்படுத்த, பிளாஸ்க் எடுத்துட்டு போய் நம்மளே பயன்படுத்திக் கொள்ளலாமே என்று சொல்லி நினைத்தேன். தேவ பிள்ளைகளே, நான் இதை எதுக்கு உங்களிடத்தில் சொல்லியேனா, தாகம் இருக்கிறவனுடைய விசேஷம் தண்ணீரை தேடி போகும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் எதற்கு இதை உங்களிடத்தில் சொன்னேன் என்று சொன்னால், தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை தேடி ஓடுவார்கள். ஹல்லேலூயா. இதே பதமா வசனம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுமெങ്കിൽ என்ன செய்யணும்? தாகமாய் இருக்கணும். இதே காரியம் தான் வசனத்திலும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தாகமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியப்பட்ட தேவ பிள்ளைகளே, இப்ப இந்த വേനൽ സമയങ്ങളിൽ കിണറ്റിലെ വെള്ളമെല്ലാം വറ്റിപ്പോകും. பிரியமான தேவ பிள்ளைகள், இந்த வெயில் காலங்கள்ல கிணற்றில் இருக்கிற எல்லா தண்ணீரும் வற்றி போகும். அப்ப நாம் என்ன செய்யும்? நாம் என்ன செய்வோம்? ஆமென். இனி மழையே பெய்து கிணறில் தண்ணீர் உண்டாகட்டும் அப்படி வெயிட் பண்ணுவீங்களா? நம்ம மழை பெய்து இன்னும் கிணற்றுல தண்ணீர் உண்டாகட்டும் என்று சொல்லி அவ்வளவு நாட்கள் நம்ம வெயிட் பண்ணுவோமா? எங்கே தண்ணீர் இருக்கு அது தேடி போகும். எங்கே தண்ணீர் இருக்கிறதோ அங்கே நாம் தேடி போவோம். கை உயர்த்தி தேவனுக்கு மகிமை கொடுப்போம். கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். இன்னைக்கு உங்களுடைய அகம் தாகத்தால் நிறைக்கணும். എനിക്കും പരിശുദ്ധാവി தேவையப்பா, என்னை அபிஷேகத்தால் நிறைக்க வேணுமப்பா. அந்த ஆசையோட இந்த வசனத்தை, இந்த 3 வசனத்தை நமக்கு சேர்ந்து படிப்போமா? யோഹന്നാன் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரையுள்ள இந்த 3 வசனங்கள். ஓகே, சேர்ந்து வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போம்.
ഹല്ലേലൂയ, ആമേൻ, സ്തോത്രം. അടുത്ത വചനം കൂടി 39. ഓക്കെ. അപ്പോൾ പരിശുദ്ധാവിൻ അഭിഷേകം കിടക്കണമെങ്കിൽ മുതലാമത് വിശ്വാസം, രണ്ടാമത് നാട വേണം, ആശ വേണം, மூணாவது தாகம் வேணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், இரண்டாவது நாம் நாட வேண்டும், மூன்றாவது தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவது ஆமென். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகம் பாடில்ல, நம்ம சந்தேகப்படக்கூடாது. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளണമെങ്കിൽ சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு துளி அளவு கூட நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு என் தேவன் என்னை நிரப்புவார், இன்றைக்கு என்னுடைய தேவன் என்னை நிரப்புவார். அந்த நம்பிக்கையோடு நீங்க அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் அநேகரை நிரப்புவார். கர்த்தர் உங்கள் அநேகரை நிரப்புவார். சந்தோஷமுள்ளவர் கையை உயர்த்தி ஹalleluya, கையை உயர்த்தி ஹalleluya, பலத்தோடு ஹalleluya, பலத்தோடு ஹalleluya. இனி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள். இனி நாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ஒன்று நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஒன்று நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவி பரிசுத்தனாய ஆவி, பரிசுத்த ஆவி பரிசுத்தராய் இருக்கிற ஒரு ஆவி. ஆனா நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அசுத்தங்கள் இருக்கு. நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் அசுத்தங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஆமென், கர்த்தரே ஆமென் என் பாவங்களை மன்னிச்சிடுங்க என்று ஆமென் நல்ல மனசோட முழு மனசோட நாம் ஜெபிக்குமானால் இயேசுவின் பரிசுத்த ரத்தம் நம்மை கழுகிடும். ஆனாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க கழுவணும் என்று சொல்லி நம்ம முழு மனதோடு நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் இயேசுவினுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவும். ஹalleluya, ஹalleluya. அழுக்கு பிடிச்ச ஒரு பாத்திரம் சாப்பிடுவதற்கு முன்பு நாம் என்ன செய்யும்? சோப் எல்லாம் இட்டு நல்லா கழுகி தண்ணீரை வச்சு வெடிப்பாக்கி அதுக்கப்புறம் அதில் ஃபுட்டை சாப்பிடும். அழுக்கு நிறைந்த ஒரு பாத்திரத்தை நாம் என்ன செய்வோம்? அதை எடுத்து நன்றாய் கழுவி அதற்கு பின்பு நாம் என்ன செய்வோம்? அதிலே நாம் ஆகாரத்தை வைத்து சாப்பிடுவோம். ஆமென். இதுபோல பரிசுத்த ஆவி பரிசுத்தனாய ஆவி, அந்த ஆவி ஆமென் நமக்குள்ளே வர வேண்டுமெങ്കിൽ நம்முடைய பாத்திரம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுகப்படணும். ஹalleluya. ஆவி பரிசுத்தமாய் இருக்கிற அந்த ஆவி நம்முடைய இருதயத்தில் நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். நீங்க மிகவும் வாஞ்சையோட இந்த ராத்திரி இங்கே வந்திருக்கணும். நீங்கள் மிகவும் வாஞ்சையோடு இந்த ராத்திரி வேளையில் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே கைவிட மாட்டார். சந்தோஷமுள்ளவர் கையை உயர்த்தி ஹalleluya, கையை உயர்த்தி ஹalleluya, ஸ்தோத்திரம். இனி ஆமென் நாம் செய்ய வேண்டிய அடுத்த ஒரு காரியம், இனியும் நாம் செய்ய வேண்டிய அடுத்த ஒரு காரியம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம், அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? வாசிங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் தேவனுக்கு உடையவராய் உங்களுடைய சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கணுமெങ്കിൽ சரீரத்தினாலும் ஆவியினாலும் கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சரீரத்தினாலும் ஆவியினாலும் நாம் கர்த்தருக்கு மகிமை. நிறைய மக்கள் எனக்கு ஆவியின் அபிஷேகம் தேவைன்னு പറഞ്ഞു வருவாங்க, ஆனா கை தட்ட மாட்டேன், வாயை துறக்க மாட்டேன், ஸ்தோத்திரம் பரைய மாட்டேன், அவர் நிறையாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வருவார்கள், ஆனால் அவர்கள் கை தட்ட மாட்டார்கள், ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியா நிற்பார்கள். ஹalleluya. எனக்கு டாக்டர் ஆகணும் என்று நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, ஆனா படிக்க மாட்டேன், புத்தகம் துறக்க மாட்டேன், எப்படி டாக்டர் ஆயிடும்? எனக்கு டாக்டர் ஆக வேண்டும் என்று சொல்லி அநேகருக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் படிக்க மாட்டார்கள், புத்தகத்தை திறக்க மாட்டார்கள், பிறகு எப்படி டாக்டர் ஆவது? ஹalleluya. நீங்க யார் ஆகும்? நான் டாக்டர் ஆயிடும், ஆனா புத்தகம் துறக்க மாட்டேன், படிக்க மாட்டேன், ஸ்கூலில் ஒழுங்கா போக மாட்டேன், அப்படி இருந்தா எப்படி டாக்டர் ஆகும்? யாராவது கேட்டால் நீங்கள் என்ன ஆக போகிறீர்கள்? நான் டாக்டர் ஆக போகிறேன், ஆனால் புத்தகத்தை திறக்க மாட்டோம், ஸ்கூலுக்கு போக மாட்டோம், படிக்க மாட்டோம், பிறகு எப்படி டாக்டர் ஆவது? ஹalleluya. ஹalleluya. போல எனக்கு ஆவியின் அபிஷேகம் வேணும் என்று പറഞ്ഞ சர்ச்சை வந்து கொட்டாய் விட்டு தூங்கினா எப்படி அபிஷேகம்
இதேபோல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கும் வேண்டும் என்று சொல்லி சபையில வந்து கொட்டாவி விட்டு தூங்கினால் எப்படி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நிறைவு உங்களுக்கு கிடைக்கும்? ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டோம். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தேவ சரீரத்தினாலும் ஆவியினாலும் கர்த்தருக்கு மகிமை, சரீரத்தினாலும் ஆவியினாலும் நம் தேவனை மகிமைப்படுத்த உயர்த்தி ஹல்லேலூயா. சரீரத்தில் இருக்கிறது தான் கை, சரீரத்தில் இருக்கிறது தான் இந்த கை. அந்த கையை நல்லா அடிக்கணும், இந்த கையை நல்லா தட்ட வேண்டும். அந்த சரீரத்தில் உள்ளது தான் நாவு, இந்த சரீரத்தில் உள்ளது தான் நாவு, ஹிருதயம். எல்லாம் தேவனுக்கு முன்பே நல்லா துறந்து கர்த்தருக்கு மகிமை, எல்லாம் முன்பாய் நன்றாய் திறந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சந்தோஷமுள்ளவர் கை உயர்த்தி ஹல்லேலூயா, கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அதுக்கு 47ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் 47வது சங்கீதம் 1வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அது கூட வாசிக்கலாமே, அதை கூட வாசியுங்கள். 47ஆம் சங்கீதம் 1வது வசனம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். நமக்கு சேர்ந்து வாசிப்போமா? அத்தனை பேரும் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போமா? கம்பீர சப்தமா ஒரு முறை கூட வாசிங்கள். கம்பீர சத்தத்தோடு ஒரு முறை கூட வாசிக்கலாம். சகல ஜனங்களுமே, யாரானாலும் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ கருத்தவனோ எழுத்தவனோ பண்டிதனோ பாமரனோ பெரியவனோ சின்னவனோ, ஆமென், எந்த வித்தியாசமும் கிடையாது. சகல ஜனங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது கை கொட்டி கம்பீர சப்தமா தேவனுக்கு மகிமையை கொடுக்கும். சகல ஜனங்களை, அது உயர்ந்தவனாயிருந்தாலும் தாழ்ந்தவனாயிருந்தாலும் படித்தவனாயிருந்தாலும் படிக்காதவனாயிருந்தாலும் அவன் பணக்காரனாயிருந்தாலும் ஏழையாயிருந்தாலும் சகல ஜனங்களை எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வரும்பொழுது கை கொட்டி நாம் கம்பீர சத்தத்தோடு அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும். அதனால் இன்னைக்கு நீங்க ஆராதனை செய்யும் போது, அதனால் இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கும் பொழுது தயவு செய்து கை இந்த மாதிரி தூக்க கூடாது. தயவு செய்து இந்த மாதிரி கையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க கூடாது. நல்ல ஆராதனை நடக்கும்போது சிலர்கள் இந்த மாதிரி கையை தூக்கிட்டே இருக்கும். நன்றாய் ஆராதனை செய்யும் பொழுது, நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சில பேர் கை இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர்கள் கை இந்த மாதிரி முட்டிக்கொண்டே, ஒரு சில பேர் கை இந்த மாதிரி முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முழு உள்ளத்தோடு முட்டிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி ஒரு சிலர்கள் இந்த மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் இந்த மாதிரி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு கூட்டத்துக்கு போன போது ஒரு சர்ச்சில் நான் நேரில் கண்டதா, நான் ஒரு கூட்டத்திற்கு போயிருந்தேன். ஒரு சபையில நான் நேரடியாகவே நான் பார்த்த ஒரு வெளியே பயங்கர ஆராதனையோட சப்தம் கேட்டுதான் உள்ளே வந்தது. வெளியே பயங்கரமா ஆராதனுடைய சத்தம் கேட்டுதான் உள்ளே வந்தேன். கீபோர்டு, கிட்டார், ரிதம்பாடு, வயலின், ஃப்ளூட், ட்ரம் செட், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கு. கீபோர்டு, கிட்டார், வயலின், ஃப்ளூட் என்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அங்க இருந்தது. அப்ப நான் பயங்கர ஆராதனை நினைச்சு உள்ளே வந்த போது, ஆமென், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சப்தம் மட்டும் இருக்கு, மக்கள் எல்லாம் இந்த மாதிரி காட்டிக்கிட்டே. நான் பயங்கரமான ஆராதனை என்று சொல்லி உள்ளே வரும் பொழுது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய சவுண்ட் தான் அதிகமாக இருந்தது. ஆனால் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி காட்டிக்கொண்டே இருந்தார்கள். திடீர்னு கரண்ட் அங்க போய், திடீரென்று சொல்லி கரண்ட் போனது. ஒரு ஆளோட கை கொட்டல் அது கேட்க முடியாது. ஒரு ஆளுடைய கை தட்டுற ஒரு சவுண்டை அங்க கேட்க முடியாது. ஒரு காரியம் சொல்லட்டுமா? நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? உண்மையான ஆராதனை கரண்ட் போனாலும் போவதில்லை. உண்மையான ஆராதனை கரண்ட் போனாலும் அது நிறுத்தப்பட மாட்டாது. ஆராதித்துக் கொண்டே நாம் இருப்போம். அதனால் கை நல்லா கொட்டணும். அதனால் நீங்கள் நன்றாய் கை கொட்ட வேண்டும். அல்லேலூயா. இனி சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அவரு சின்ன பிள்ளைகள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் கையை கொட்டி அதுக்கு அப்புறம் இப்படியே பார்த்துட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் நல்ல வேகமா கை தட்டிட்டு கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அவர்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அவர்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ரொம்ப கவனத்தோட கர்த்தரே என்னை நிறைக்கணும், கண்களை மூடி நல்ல ஆசையா ஆராதிக்கணும். நீங்க கவனத்தோட கண்களை மூடி நீங்க ஆசையோடு ஆராதிக்கணும். ஆண்டவரே என்னை எப்படியாவது நிரப்பணும். ஒரு சில இடங்களில் நான் போகும்போது ஊழியர்கள் கை வைக்கும்போது மட்டும் சிலர்கள் கை, ஒரு சில இடங்களில் நான் போகும்போது ஊழியர்கள் அவருடைய தலையில கை வைக்கும் போது மட்டும் அவர்கள் வேகமாக, அதுவரை அவர் அந்த மைல்கல் மாதிரி இருக்கும். அது வரைக்கும் அவர்கள் அந்த மைல்கல் இருப்பது போல அசையாமல் இருப்பார்கள். ஊழியர்கள் கீழே வந்து கையை வச்சு கை, ஆனால் ஊழியர்கள் வந்து கையை வைத்த உடனே வேகமாய் படபடவென்று சொல்லி அவர்கள் ஊழியர்கள் மாறினா திரும்பி மைல்கல். ஊழியர்கள் அவர்கள் அங்க கடந்து போகும்போது மறுபடியும் அவர்கள் மைல்கல் போல இருப்பார்கள். இல்ல காந்தம் வரும்போது இரும்பு சாடி பிடிக்கிறது போல மட்டும், இந்த காந்தம் வரும்பொழுது இரும்பை வேகமா இழுத்துக் கொள்வது போல மட்டும். அல்லேலூயா. தேவ
பிள்ளைகளை நான் உண்மையிலே சொல்லுகிறேன், ஊழியர்கள் வந்தாலும் போனாலும் தேவன் தேவன் தான். உண்மையாகவே சொல்லுகிறேன், ஊழியர்கள் வந்தாலும் போனாலும் தேவன் தேவன் மாத்திரமே. கை தட்டனது ஊழியர்களுக்கெல்லாம் நம்மை வீண்டெடுத்த ஆண்டவருக்கு முன்பில் தேவனுக்கு முன்பாக கம்பீர சப்தமா புரிந்தவர்கள் நல்லா ஆடிச்சு ரம்பவானக புராண பரபரபர பௌஷால பரபர ஹalleluya பலகடகதனா ராம்ச பௌடல பலபல நல்ல கைகளை தட்டி மகிமை கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கு இப்போ. ஆமென். இந்த ரேஞ்சில் நீங்க கர்த்தரை துதிக்க, இந்த அளவு நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்போ அபிஷேகம் உங்களுக்கு வெளிப்படும். அப்பொழுது அபிஷேகம் உங்கள் மத்தியில் வெளிப்படும். ஓகே, நம்ம பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காய் ஜெபிக்க போகிறோம். இனி இருக்கிற நேரங்களிலே நாம் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ഈ ആവിൻ അഭിഷേകത്തിനായി ജപിക്കുമ്പോൾ ചിലരുടെ മേൽ അഗ്നി പോലെ കർത്തർ ஆவியானுடைய அபிஷேகத்துக்காய் ஜெபிக்கும் பொழுது சிலர் மேலே அக்னியை போல நீங்கள் உணர்வீர்கள். ചിലരെ കറണ്ട് പാസ് ചെയ്യണത് പോലെ മിൻസാരം അടിക്കണത് പോലെ ചിലരുടെ മേൽ അഭിഷേക വല്ലമൈ വെളിപ്പെടും. மேல கரண்ட் பாஸ் ஆவது போல அபிஷேகத்துடைய வல்லமை வெளிப்படும். ഒരു சிலர்களுടെ മേലെ தூக்கி எறியனது போல நீங்க ஃபீல் பண்ண தொடங்கும். ஒரு சில பேர் தூக்கி எறியப்படுவது போல நீங்கள் அபிஷேகத்தை உணர்வீர்கள். ഒരു சிலர்களுടെ കൈ ഫാസ്റ്റാ അടിക്കണ പോലെ யாரோ ഇങ്ങനെ കൈ അടിக்க വെക്കണത് പോലെ ഫീൽ பண்ணது. ஒரு சில பேர் உங்களுடைய கையை யாரோ பிடித்து வேகமாய் தட்ட வைப்பது போல நீங்கள் உணர்வீர்கள். ஒரு சிலர்கள் பயங்கரமான ஒளியை காணும். ஒரு சில பேர் பயங்கரமான ஒரு வெளிச்சத்தை நீங்கள் காண்பீர்கள். ആരാധന ചെയ്യുമ്പോൾ യേശപ്പ ഇങ്ങനെ നിൽക്കുന്നത് പോലെ ദൂതர்கள் ഇങ്ങനെ നിൽക്കുന്നത് പോലെയൊക്കെ കാണത്തുടങ്ങും. ஒரு சில பேர் ஆராதிக்கும் பொழுது യേശപ്പ இங்கே நிற்பது போலவும் தூதர்கள் இந்த இடத்துல நிற்பது போலவும் காணத் தொடங்குவீர்கள். ചിലർക്ക് വെളിപ്പെടുത്തലുകൾ ദർശനങ്ങൾ കർത്തർ சில வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் ஆண்டவர் ஒரு சிலருக்கு கொடுப்பார். അനേക വ്യാധിയസ്തர்களை കർത്തർ அநேக வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகமாக்குவார். സന്തോഷമുള്ളവർ കൈ ഉയർത്തി சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் கையை உயர்த்தி ஹalleluya. 1.5 ആണ്ടുകൾക്ക് മുമ്പ് ഒരു കൂട്ടത്തിൽ അഭിഷേകാരാധന നടക്കുമ്പോൾ 35 ആണ്ടിരുന്ന ഒരു ഷുഗർ வியாதியை ஒரு அம்மாவில் நின்று கர்த்தர் குணமாக்கி. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அபிஷேக கூட்டம் நடக்கும்போது 35 ஆண்டுகளால் சுகர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா இருந்தார்கள். ஹalleluya. கர்த்தர் அவரை குணமாக்கிய சாட்சி அவர் சொல்லியது ஞாபகம் இருக்கு. கர்த்தர் அவர்களை குணமாக்கி அந்த சாட்சி அவர்கள் சொல்லியது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஹalleluya. அது இந்த மாதிரி ஸ்தோத்திரம். ஒரு கூட்டத்துக்கு நான் போன போது இதுபோல ஒரு எஸ்தர் എന്ന് പറയുന്ന ഒരു അമ്മ, இதே போல ஒரு கூட்டத்துக்கு நான் சென்ற பொழுது அங்கேயும் எஸ்தர் என்று சொல்லப்படுகிற ஒரு அம்மா இருந்தார்கள். ஆமா, அந்த அம்மா என்னுடைய அடுக்கல் ஆமென் வேகமா வந்து இப்படி சொல்லி, பாஸ்டர் ஆமென் நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்பு இங்கே கூட்டத்துக்கு வந்தப்பதான் அന്ന് ஸ்தோத்திரம் அபிஷேக ஆராதனையில் தேவ வல்லமை எனக்குள்ள இறங்கியது நான் உணர்ந்தோம். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்பாக இந்த இடத்துக்கு வந்து ஆராதனை செய்யும் பொழுது அந்த அபிஷேக ஆராதனையில பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ளே இறங்கியதை நான் உணர்ந்தேன். இതാണ് அந்த எஸ்தர் എന്ന് പറയുന്ന അമ്മ. இதுதான் அந்த எஸ்தர் என்கிற அம்மா. ഹല്ലേലൂയ. അപ്പോൾ തായി എന്ന് ചൊല്ലുകയാ സ്തോത്രം. ആരാധന മുടിച്ച് ഞാൻ വീട്ടിലേക്ക് പോന്നപ്പോൾ സ്തോത്രം എന്താ പറയുക, കാലയിൽ 30 கவுண்ட் இன்சுலின் ഞാൻ போடும். இந்த தாய் என்னிடத்தில் சொன்னார்கள், ஆராதனை முடிஞ்சு நான் வீட்டுக்கு போன பிறகு காலையில 30 கவுண்ட் இன்சுலின் நான் போடுவேன். அப்ப എന്നും കാലയിൽ போடுனதினால மறுநாள் காலையில் இந்த மாதிரி இன்சுலின் போட்டபோது திடீர்னு சுகர் கீழே போய் என்று எப்பவும் காலையில வேகம் நான் அந்த இன்சுலின் போடுகிறது போல மறுநாள் காலையில போடும் பொழுது வேகமாய் சுகர் வேகமாய் இறங்கியது. ஹalleluya ஸ்தோத்திரம். நான் தலையை சுற்றி கீழே வீழ்ந்தேன். நான் தலை சுற்றி கீழே விழுந்தேன். மறுநாள் இன்சுலின் போடல, அதுக்கு முன்பு செக் பண்ணும்போது சுகர் நார்மல் ஆயிருக்கும். மறுநாள் நான் அதனால இன்சுலின் போடல, பின்பு நான் செக் பண்ணும் பொழுது சுகர் நார்மலா இருந்தது. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். அந்த அம்மா சொல்லுங்க, தெய்வ பிள்ளைகளை அந்த டெஸ்டிமனி, அது மலையாளம் தான், அது உங்களுக்கு புரியுமோன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். ഞാനത് ജസ്റ്റ് ഒന്ന് പ്ലേ ചെയ്യാം. ഞാൻ 35 വർഷം കൊണ്ട് ഷുഗർ രോഗത്താൽ ഞാൻ ഒരു രോഗിയായിരുന്നു. എന്നാൽ കുട്ടായിട്ട് സഭയിൽ ഈ ദൈവദാസൻ കടന്നു വന്നപ്പോഴത്തേന് ആരാധനയുടെ മധ്യത്തിൽ ദൈവത്തിൻ്റെ പ്രവൃത്തി അന്ന് രാത്രിയിൽ വെളിപ്പെടുവാനായിട്ടിടയായി. ഞാൻ ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, ദൈവദാസന് ശുശ്രൂഷിച്ചു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഞാനും ആരാധനയുടെ ദൈവത്തിൻ്റെ പ്രവൃത്തി കാണുവാനായിട്ടിടയായി. അന്ന് രാത്രിത്തിന് ശേഷം ഇന്ന് വരെ ഞാൻ ഇൻസുലിൻ എടുത്തിട്ടില്ല. അതുവരെ ഞാൻ രാവിലെ 30, രാത്രിയിൽ 25 ഇങ്ങനെ വെച്ച് ഇൻസുലിൻ എടുത്തുകൊണ്ടിരുന്ന ഒരു രോഗിയായിരുന്നു. ആഴ്ചയിൽ ഒരു ദിവസം, മാസത്തിൽ 2 പ്രാവശ്യം ഡോക്ടറെ കാണാൻ പോകുമായിരുന്നു.
ഓക്കെ, അപ്പൊ തായ് പറഞ്ഞത് സ്തോത്രം ആമേൻ, മാസത്തിൽ 2 പ്രാവശ്യം ഡോക്ടറെ സ്ഥിരമായി കാണുമായിരുന്നു. இந்த தாய் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால் மாசத்துல 2 முறை டாக்டரை போய் பார்ப்பார்கள். 35 ஆண்டுகளாய் இன்சுலினுக்கு ஆமேன் மாத்திரை எல்லாம் இன்சுலினொക്കെ எடுத்துட்டே இருக்கு. 35 ஆண்டுகளாய் சுகருக்காக மாத்திரைகளும் இன்சுலினும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அந்த அபிஷேக ஆராதனைக்கு பின்பு ஆமென் இதுவரைக்கும் எடுக்கல. ஆனால் அந்த அபிஷேக ஆராதனைக்கு பின்பு இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அதை எடுக்கவே இல்லை. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ഞാനേ ഒരു 9 മാസം മുമ്പാണ് കടൈസിയിൽ അവരെ பார்த்தது. ஒரு 9 மாதங்களுக்கு முன்பு தான் கடைசியாய் அவர்களை பார்த்தேன். അപ്പോൾ അവർ എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞു, പാസ്റ്റർ ഇതുവരേക്കും കർത്തർ വളരെ അത്ഭുതകരമായി നടന്നു. இதுவரைக்கும் கர்த்தர் என்னை அற்புதமாய் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ഞാനിത് எதுக்கு சொல்லியேன்னு தெரியுமா? தேவப்பிள்ளைகளே, இந்த தாயுடைய சுகர் வியாதி மாறுவதற்கு நாங்க ஜெபிக்கல. நான் இதை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த தாயினுடைய சுகர் வியாதி மாறுவதற்காக நாங்கள் ஜெபிக்கவில்லை. ஹalleluya. இந்த தாய்க்கு சுகர் இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த தாய்க்கு சுகர் இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. அந்த தாயினுடைய சுகர் வியாதி மாறுவதற்கு அவரும் ஜெபிக்கல. அந்த தாயினுடைய சுகர் வியாதி மாறுவதற்கு அந்த தாயும் ஜெபிக்கவில்லை. நாங்க ஜெபிச்சது பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக தான் ஜெபிச்சோம். நாங்கள் ஜெபித்தது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக தான் நாங்கள் ஜெபித்தோம். பரிசுத்த ஆவியின் நிறைவு வந்தபோது 35 ஆண்டுகள் இருந்த கெட்டை கர்த்தர் அழிச்சு விட்டார். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நிறைவு வந்த பொழுது 35 ஆண்டுகளாக இருந்த அந்த பலவீனத்தின் கட்டை ஆண்டவர் அழித்து போட்டார். அப்பொழுது தேவ ஆவி வருமானா நம்மை விட நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும். தேவனுடைய ஆவியானவர் நம்மிடத்துல வருவார் என்று சொன்னால், நமக்குள்ளே வருவார் என்று சொன்னால், நம்மை விட நமக்கு என்ன தேவை என்பதை அவருக்கு நன்றாய் அறிந்திருக்கிறார். அதனால் காலையில் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். അതുപോലെ நிறைய அற்புதங்கள். ஒரு சிலர்களுടെ கண்கள் തുറന്നു വരണത്, ചിലർക്ക് കാതുകൾ തുറക്കുന്നതൊക്കെ കണ്ടിട്ടുണ്ട്. நிறைய அற்புதங்களை பார்த்ததுண்டு. நிறைய ஒரு சில பேருக்கு கண்கள் திறந்ததும் பார்வை கிடைத்ததும் காதுகள் அவர்களுக்கு கேட்பதும் நிறைய அற்புதங்களை நாங்கள் பார்த்தோம். அநேக மக்கள் இல்லாதவர்களுக்கு அபிஷேக ஆராதனை முடிச்ச பின்பு மக்களை கர்த்தர் கொடுத்ததை கண்டோம். அநேக குழந்தை இல்லாதவர்களுக்கு அபிஷேக ஆராதனை முடிந்த பின்பு குழந்தை பாக்கியம் கிடைத்ததை நாங்கள் பார்த்ததுண்டு. அதனால நீங்க கேட்கணும், உமது ஆவியினால் என்ன நிரப்பணும். அதனால் நீங்கள் கேட்க வேண்டும், உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி. நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஆராதிப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாமா? இனி நம்ம இன்னைக்கு கீபோர்டு எதுவுமே யூஸ் பண்ணல. நாம் இனிமேல் கீபோர்டு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறோம். எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி ஆராதிக்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கை தட்டி நம்ம ஆராதிக்க போகிறோம். இனி இன்னைக்கு யாரும் சேர்ல இருக்க வேண்டாம். இன்னைக்கு யாரும் இப்பொழுது நீங்க சேர்ல இருக்க வேண்டாம். இனிமேல் எல்லாரும் எழும்பி எல்லாரும் அந்த சேரை அடக்கி ஒரு பக்கத்துல ஒதுக்கி வைங்க. சேரை எல்லா இடத்தையும் ஒரு ஓரமாய் ஒதுக்கி வைங்க. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அந்த சேரை அடக்கி சீக்கிரமாய் அந்த சேரை ஓரமாய் அடுக்கி வைங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹalleluya. ராபானா சந்தரே சீக்கிரமா சீக்கிரமா. ஹalleluya. என்னாலே ரொம்ப ஆகாது பாஸ்டர், முடியாது அப்படி உள்ளவர்க்கு ஏற்றவும் பியாக்கில் சேர் திரிக்க. என்னால நிற்க முடியாது, என்னால ரொம்பவும் முடியவே முடியாது பாஸ்டர் அப்படி சொல்றவங்க மாத்திரம் பின்னாடி நீங்க சேர்ல அமர்ந்து கொள்ளலாம். பாக்கி எல்லாரும் இந்த சேரை மாற்றி முன்னாடி, இது எல்லா பேரும் நீங்கள் சேரை ஓரமாய் வைத்து விட்டு முன்னாடி வந்து நில்லுங்கள். சுடால பரபல மனபல பௌஷஸ்ய. ஹalleluya. ராபானா சந்தலரகடகதனா ரிமானா தலரகதனே ராபாபா சந்தரே ரகடகதனா ராதுனா வைடன பல ஹஸ்தன பல பௌஷஸ்யான பல 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 சம்பவான துரபல ஹத்தல ரகடகதனா. ஹalleluya. அபிஷேக ஆராதனை நடக்கும்போது ஒரு சிலர் அவன் நிறுத்தம் செய்து குதிச்சொക്കെ ஆராதிக்கும். ஒரு சில அபிஷேக ஆராதனை நடக்கும்போது ஒரு சில பேர் குதித்து ஆராதிப்பார்கள். ஹalleluya. அதனால சின்ன குழந்தைகளை ஒன்றும் அங்கே இங்கே ஒன்றும் நிறுத்தരുது. அதனால இந்த சின்ன பிள்ளைகளை அங்கே நடுவுல அங்கே இங்கே நிறுத்த வேண்டாம். ஹalleluya. அதெல்லாம் ரொம்ப கவனமாய் நீங்க கை குழந்தை வைத்திருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். முதலாவது பாவங்கள் அறிக்கையிட, முதலாவது பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அதுக்கப்புறம் கையை தட்டி ஆராதிக்க. அதன் பின்பு நல்ல கைகளை தட்டி ஆராதிக்க வேண்டும். அந்நிய பாஷை உள்ளவர் அந்நிய பாஷை பேசி, அந்நிய பாஷை கிருபை வரங்களை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் பேசி ஆராதிக்க வேண்டும். இல்லாதவர்கள் ஹல்லேலூயா பேசி, இல்லாதவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை அநேகரை, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் அநேகரை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரெண்டு முறை கை தட்டி நிறுத்தக்கூடாது. ரெண்டு முறை மாத்திரம் கை தட்டி நிறுத்தக்கூடாது. கை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். கை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் அநேக கட்டுகளை அழிக்க, கர்த்தர் இன்றைக்கு அநேக கட்டுகளை அழிக்க போகிறார். எல்லாரையும் கர்த்தர் தொட போகிறார். ஆமென். கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இயேசுவே இயேசுவே, நாங்கள் ஊழியர்கள் சேர்ந்து நாங்கள் ஊழியர்களாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அப்பா இந்த சபையோடு இரக்கம் செய்யணும். அப்பா இந்த சபையோடு ஒரு இரக்கம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளோடு இரக்கம் செய்யணும். பிள்ளைகளுக்கு நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே.
இந்த முழு பிள்ளைகிட மேலும் உமது அபிஷேகம் வெளிப்படணும். இங்க வந்திருக்கிற எல்லாரும் மேலும் ஆண்டவரே அபிஷேகம் வெளிப்பட வேண்டும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவரிடம் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இறையப்பா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா? அப்பொழுது உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கும், வாலிபர்கள் தரிசனங்களை தரிசிக்கும், மூப்பர்கள் சொப்னங்களை காணும். என்னுடைய ஊழியக்காரிடம் மேலும் ஊழியக்காரத்துக்கிட மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றும், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைக்கும் என்று சொல்லிறே ஆண்டவரே. உங்களுடைய குமாரரும் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லி நீர் சொல்லி இருக்கிறீர் அல்லவா? அத்தனை பேரையும் அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு வேணுமாப்பா, அது எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு தடையான பாவங்களை மன்னிக்கணும். அதற்கு தடையா இருக்கிற எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. அத்தனை பேர் முள்ளு திறந்து ஜெபம், எல்லாரும் முழு உள்ளத்தோடு நீங்கள் உள்ளத்தை திறந்து ஜெபியுங்கள். இயேசுப்பா உமது பரிசுத்த ஆவியால் என்னை நிறைக்கணும். இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பும். அதுக்கு தடையான வாழ்க்கையில பாவங்களை மன்னிக்கணுமே. அதற்கு தடையா இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. சுபிகளை க்ஷமிக்கணுமே அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறப்பா, பரிசுத்த ஆவியால் என்னை நிறைக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியால் என்னை நிறைக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பணும் ஆண்டவரே. எல்லாரும் முள்ளு திறந்து ஜெபம், எல்லாரும் உள்ளத்தை திறந்து ஜெபியுங்கள். ஓ ஷாலரா ஹால்கரா ராமனா ராதல ராபலப ஷானபல பௌடல பல 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 பௌடல பல 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 ஷாமன பல 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 பௌடல பல 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 பௌடல பல 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 ஷம்பல பல 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 பௌடல பல 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 ஷமன பல பௌடல பல 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 பௌடல பல 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 ஷல பல 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 உடால பல 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 பௌடல பல 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 ஷால பல 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 பௌடல பல 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 மழை பெய்யனது போல, ஒரு பெருமழை பெய்யனது போல, பெரிய மழை பெய்கிறது போல தேவ பிரசன்னம் இங்கே வீழுகிறது. தேவ பிரசன்னம் இங்கே விழுகிறது. ஒரு மழையை போல, ஒரு பெருமழையை போல தேவ பிரசன்னம் இங்கே வெளிப்படுகிறது. தேவ பிரசன்னம் இங்கே வெளிப்படுகிறது. வல்லமையா வெளிப்படுகிறது. வல்லமையாய் வெளிப்படுகிறது. வல்லமையா வெளிப்படுகிறது. வல்லமையாய் வெளிப்படுகிறது. ஓ ரா பா ரிபா நாதா இயேசு தொடுகிறது. இயேசு தொடுகிறார். இயேசு தொடுகிறது. இயேசு தொடுகிறார். ஆவியின் தீ வெளிப்படுகிறது. ஆவியின் தீ வெளிப்படுகிறது. பல பௌடல பல 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 பௌஷசயான பல தடைகள் அத்தனை கட்டுகள் அழிஞ்ச பாப்பா, கட்டுகள் அழிக்கப்படட்டும். அக்கினி வெளிப்படட்டும் பாப்பா, வெளிப்படட்டும். இந்த பிள்ளைகள் தேவனால் தொடப்படட்டும் பாப்பா, எல்லாரும் தேவனால் தொடப்படட்டும். பவான கடகள் செய்யாத வல்லமையான தேவ மகிமை, வல்லமையான தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை வெளிப்படுகிறது. மகிமை வெளிப்படுகிறது. மகிமை வெளிப்படுகிறது. ஆபல் கமன ஹஸ்தர பலபா ஐஷசையான பலபா. நல்லா ஆராதிக்கலாம், நல்லா ஆராதிங்க, நல்லா ஆராதிங்க, ஆராதிங்க, வல்லமையோட ஆராதிங்க, வல்லமையோட ஆராதிங்க. தட்டி விட்டு கொடுங்க. பரிசுத்தாவின் அக்கினி, 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 பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். அபிஷேகத்தால் நிறைஞ்சு வரட்டும், அபிஷேகத்தால் இறங்கி வரட்டும், நிறைஞ்சு ஆவியினால் நிரப்பப்படட்டும், இறங்கட்டும், அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். தட்டி விட்டு கொடுப்போம். கையை தட்டி ஆவி நிரப்பப்பட ஆராதிக்கலாம். இறக்கணும் ஆண்டவரே, இறக்கணும் ஆண்டவரே, நிரப்பப்படட்டும். பரிசுத்த வல்லமை, வல்லமையால் நிரப்பட்டும். படட்டும் அப்பா, ஒவ்வொருவரையும் தொடட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். சம்பவான ஹஸ்தான பலபல தலமுதல் கால்பாகம் வரைக்கும் கர்த்தரின் மகிமை இறங்கட்டும். அநேகர் கர்த்தர் விடுதலாக்கட்டும், விடுதலாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். ஆவியின் தீயால் இவர்கள் மாறட்டும் ஆண்டவரே. பல மணிக்கூறுகள் செபிக்கக்கூடிய அதிகாரம் பாத்திரங்கள் நிரம்ப
வேண்டுமாப்பா. இயேசுவின் நாமத்தில் நிறைக்க வேண்டுமாகட்டும். ஷரபப்படட்டும். உடால நிரப்பப்படட்டும். அல்லாஹ் நிறையப்படட்டும். நிறையத்தை விட்டுக்கொண்டு ஆவி நிரப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குகிறது. வல்லமை இறங்குகிறது. அல்லாஹ் தொட வேண்டுமாப்பா. உமது பரிசுத்த அக்கினியால் அதிகமாக வேண்டுமாப்பா. கடைசி காலை எழுப்பதற்கு இனியும் பரபலமா விட்டுக்கொடுங்க. விட்டுக்கொடுங்க. நிரப்புகிறார். அபிஷேகம், மகிமையான அபிஷேகம் வெளிப்படுகிறது. சத்தமா கையை வல்லமையோட கைகளை தட்டுகிறது. பந்தனங்கள் இப்போது அழிக்கப்படுகிறது. சாப கட்டுகள் அழிக்கப்படுகிறது. அநேகரிடம் நாவுக்குள்ளே அபிஷேகம் வெளிப்படுகிறது. கர்த்தரின் மகிமை இப்பொழுது வல்லமையா வெளிப்படுகிறது. தேவனின் மகிமை வல்லமையா ஊற்றப்படுகிறது. கையை தட்டி வாய துறாமல் கர்த்தரை துதியுங்கள். ஆக்கினி வெளிப்படுகிறது. இடுப்பு வலிகளை கர்த்தர் குணமாக்குகிறது. வலிகளை கர்த்தர் குணமாக்குகிறார். உங்களுக்கு மைக்ரேன் தலைவலிகள் குணமாகிறது. தலைவலிகள் குணமாகுகிறது. இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் அநேகரிடம் நாவில் புதிய பாஷைகள் கர்த்தர் கொடுக்கிறார். நாவில் கர்த்தர் புதிய பாஷையை வைக்கிறார். சிலர் இயேசுவை காணனாய், சிலர் இயேசுவை காண்கிறீர்கள். ஆமா, சிலருடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் துறக்கிறார். சிலருடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறார். சிலர்கள் தேவ தூதர்களை காணணும். சிலர் தேவ தூதர்களை காண்கிறீர்கள். ஒரு நதி கவி நொடிகன போல, ஒரு நதி பொங்கி வழிவது போல, ஒரு நதி கவி நொடிகன போல, நதி வேகமாய் ஓடுவது போல ஆவியானவரின் அபிஷேக வல்லமை, ஆவியானவருடைய அபிஷேகத்தின் இப்பொழுது ஒழுகிட்டே இருக்கிறது. இப்பொழுது வாழுகிறது. அந்த வல்லமையை மின்சாரம் பாய்கிற போல சிலரிடம் ஆவியின் அபிஷேகம் வெளிப்படுற டைம் இது. மின்சாரம் பாய்கிறது போல சிலர் மேல் ஆவியானுடைய அபிஷேகம் வெளிப்படுகிற ஒரு நேரம் இது. அடக்கப்பட்ட உதரங்கள் துறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட உதிரங்கள் திறக்கப்படுகிறது. அடைஞ்ச வாசல்கள் தேவன் துறக்கணும். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கர்த்தர் உன்னை தொடுகிற டைம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் உங்களை தொடுகிற நேரம் இது. பரிசுத்த ஆவியினால் வேறு மனிதனாய் நீ மாறப்போன டைம். பரிசுத்த ஆவியானவரால் வேறு மனிதனாய் நீங்கள் மாறப்போகிற நேரம் இது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகருடைய மனக்கண்களை திறந்தீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய மனக்கண்களை திறந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அநேகரை தொட்ட தெய்வக்காய் நன்றி அப்பா. அநேகரை தொட்ட தயவிற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் நாமத்தினால் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இந்த திருச்சி மாவட்டத்தில் இந்த பிள்ளைகளை நீங்க கூட்டி வருத்தீரே. இந்த பிள்ளைகளை நீங்கள் இங்கே கூட்டி வந்திருக்கிறீரே. இன்னைக்கு அவருடைய ஜீவிதத்தில் மறக்க முடியாத நாளாக்கி மாற்றி இருக்கிறீர்கள். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாய் மாற்றி இருக்கிறீரே. ஸ்தோத்திரம். சாட்சிகளால் உமது வசனத்தை உறுதிப்படுத்த போகையால் நன்றி. சாட்சிகளால் உமது வார்த்தையை வசனத்தை உறுதிப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்காய் உள்ளவர்களை வேர்பிரிக்க போக உள்ளவர்களை நீர் வேறு பிரிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை கொடுக்கலாமே. கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். நம்மளுக்கு கொஞ்சம் டைம் தான் ஜெபிச்சது. நாம் கொஞ்ச நேரம் தான் நாம் ஜெபித்தோம். ஹல்லேலூயா. இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்றைக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நல்லா நான் உணர்கிறேன் பாஸ்டர். தேவ பிரசன்னத்தை நான் நல்லா உணர்றேன் பாஸ்டர். நல்லா உணர்றவர் கையை தூக்கி உற்சாகமா ஹல்லேலூயா. உணர்கிறவர் கையை தூக்கி உற்சாகமா ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஆராதனை செய்துட்டு இருக்கும்போது சிலரிடம் மேல் மின்சாரம் பாயனது போல பரிசுத்தாவின் வல்லமை இறங்கும். இன்றைக்கு நாம் ஆராதனை செய்து கொண்டிருந்த போது சிலர் மேல மின்சாரம் பாய்வது போல பரிசுத்தாவியானுடைய வல்லமை இறங்கி இருக்கும். சிலருடைய கை யாரோ தட்ட வைக்கிறது போல இருக்கும். சிலருடைய கையை யாரோ தட்ட வைப்பது போல இருந்திருக்கும். ஹல்லேலூயா. இனி ஒரு சிலர்கள் தேவ பிள்ளைகளை ஆராதனை இங்கே நடந்துட்டு இருக்கும் போது தூக்கி எறியனது போல தலை முதல் காலு வரை பவர், பரிசுத்தாவின் வல்லமை, அந்த பவர் வந்துட்டு தூக்கி எறியனது போல சிலருக்கு. ஒரு சில பேர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வருவது போது தூக்கி எறிவது போல தலை முதல் கால் வரைக்கும் அந்த வல்லமை வரும்போது தூக்கி எறிவது போல நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். சிலருடைய உடம்புகள் ரொம்ப பாரமில்லாமல் ஆகும்.
சிலருடைய உடம்புகள் ரொம்ப பாரமே இல்லாம ரொம்ப இலகுவாக இருப்பது போல உணர்ந்திருப்பீர்கள். பறந்து பொங்கனது போல ஃபீல் செய்யும். நீங்கள் பறந்து இருப்பது போல, நீங்கள் அதாவது பறந்து போவது போல நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். சிலர் அக்னியை போல உணரும். அக்னியா இருக்கிறது போல நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆனா இனி ஒரு சிலர்கள் ரொம்ப குளிர்ச்சியாய் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் நீங்கள் மிகவும் குளிர்ந்த அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். பரிசுத்த ஆவி அக்னி ஜுவாலையை போல அவன் வரும்போது சிலர்களுக்கு தீ இறங்கினது போல தோணும். பரிசுத்த ஆவியானவர் அக்னி ஜுவாலையாய் ஒரு சிலரிடத்தில் வரும்பொழுது அவர்கள் தீ இறங்குகிறது போல உணர்வார்கள். ஒரு சிலர்களுக்கு பலத்த காற்றடிக்கிறது போல தேவ ஆவியின் பிரசன்னம் உணரும்போது ஒரு சில குளிர்ச்சி போல ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு பலத்த காற்றடிக்கிறது போல தேவ பிரசன்னம் வரும்பொழுது அவர்கள் எல்லாரும் குளிர்ந்த அனுபவத்தை உணர்வார்கள். அது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆமென். சில நபர்கள் இயேசு இங்கே நிற்கிறது போல காணத் தொடங்கும். அது மாத்திரமல்ல, சில பேர் இயேசு இந்த இடத்துல நிற்பது போல நீங்கள் காணத் தொடங்கி. சிலர்கள் தூதர்கள் இங்கே நிற்கிறதை காணும். சில பேர் தூதர்கள் இங்கே நின்றதை காண்பீர்கள். சிலர்கள் நதிகள் கவிஞ் ஒடுகினதை காணும். சில பேர் நதிகள் புரண்டு ஓடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிலர்கள் சர்ப்பங்கள் ஓடுனதை காணும். சில பேர் சர்ப்பங்கள் ஓடுகிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த மாதிரி சில தரிசனங்கள் சிலர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சில தரிசனங்களை கர்த்தர் சிலருக்கு கொடுத்திருப்பார். ஒரு சிலர்கள் பயங்கரமான ஒளியை காணும். ஒரு சில பேர் பயங்கரமான ஒரு வெளிச்சத்தை கண்டிருப்பீர்கள். நம்மள கண்களை மூடும்போது இருட்டு தானே, அப்படியே கண் மூடும்போது இருட்டா. ஆனா அபிஷேக ஆராதனை நடக்கும்போது இருட்டல்ல பெரிய ஒளியை காணும். ஆனால் அபிஷேக ஆராதனை நடக்கும்போது இருட்டெல்லாம் ஒளிந்து போக தொடங்கும். ஹல்லேலூயா. பெரிய ஒரு ஒளியை காணத் தொடங்கும். பெரிய ஒளியை காணத் தொடங்குவீர்கள். இனி அது மட்டுமல்ல, சிலருடைய நாவில் புதிய வார்த்தைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சிலருடைய நாவில் புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுத்திருப்பார். பாஸ்டர் எனக்கு அர்த்தம் ஒன்றும் தெரியாது. பாஸ்டர் எனக்கு ஒரு அர்த்தமும் தெரியாது. ஆனாலும் இன்னைக்கு ஆராதனை செய்யும்போது புதுசான சில வார்த்தைகள் என் நாவுக்குள்ளே வந்தது. ஆனால் நான் ஆராதனை செய்யும் பொழுது புதிய பாஷைகளை என்னுடைய நாவில் நான் அதை பேசி நான் ஆராதிச்சேன். அதை நான் பேசி ஆராதித்தேன். அதுக்கு தான் அந்நிய பாஷை என்று சொல்லுது. அதற்கு தான் அந்நிய பாஷை என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு புதிய சில பாஷைகள் எனக்கு கிடைச்சது. இன்றைக்கு புதிய பாஷைகள் எனக்கு கிடைத்தது. ஏற்கனவே அந்நிய பாஷை இருக்கு, அதை விட புதிய சில வார்த்தைகள் எனக்கு ஏற்கனவே எனக்கு அந்நிய பாஷை கிடைக்கிறது, அதை விட புதிய சில பாஷைகள் எனக்கு கிடைத்தது. அப்படிப்பட்டவர்களும் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களும் இருக்கலாம். இனி ஒரு சிலர்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தோட வந்திருக்கலாம். இப்பொழுது மனசில் ரொம்ப சமாதானம் அநேகருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் மன வருத்தத்தோடு மன பாரத்தோடு வந்திருப்பீங்க. ஆனால் இப்பொழுது மனதில் ஒரு சமாதானத்தோடு நீங்கள் உணர்வீர்கள். ஒரு சிலர்களுக்கு அழுது ஜெபிப்பதற்கு கிருபையை கர்த்தர், ஒரு சில பேருக்கு அழுது ஜெபிப்பதற்குரிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருப்பார். நிறைய நாள் ஆயிருக்கலாம் கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போ பாவங்கள் அறிக்கையிட்டு கண்ணீரோட ஜெபிப்பதற்கு சிலருக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கலாம். நிறைய நாட்களாய் நீங்கள் கண்ணீர் வடித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்த பொழுது இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிப்பதற்குரிய கிருபை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆமென். இனி ஒரு சிலர்களுடைய கை யாரோ தட்ட வைக்கன போல, இன்னும் ஒரு சிலருடைய கையை யாரோ பிடித்து தட்ட வைப்பது போல. நார்மல் கை தட்டும் போது நமக்கு புரியும். நார்மலாய் கை தட்டும் போது நமக்கு நன்றாய் தெரியும். ஆவியின் பவர் வந்தால், ஆனால் ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை வந்தால் கையை வேகமாய் நாம் தட்ட வைக்கணும். பவர் வரும். யாரோ ஒருவர் தட்ட வைக்கிறது போல ஒரு வல்லமை உணர்வோம். அது ஒரு அடையாளம், அபிஷேகத்தோட அடையாளம். அது ஒரு அடையாளம், அபிஷேகத்திற்குரிய ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சிலர்களுக்கு வியாதியில் இருந்து விடுதலை போல் கர்த்தர், ஒரு சில பேருக்கு கர்த்தர் வியாதியில் இருந்து விடுதலையை கொடுத்திருப்பார். நீங்க உங்களை செக் பண்ணி பாருங்க. நீங்கள் உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். நிறைய மக்கள் சொல்லுவதுண்டு, என்னால இவ்வளவு நேரம் நிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால இவ்வளவு நேரம் நிக்க முடியாது பாஸ்டர். கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். சிலர்கள் முட்டு வலியோட வந்திருக்கலாம். சில பேருக்கு முழங்காலில் வலியோடு வந்திருப்பீர்கள். சிலர் கை தூக்க முடியாமல், சில பேர் இந்த கைகளை தூக்க முடியாமல் வந்திருப்பீர்கள். பெடலி இந்த மாதிரி திரிக்க, சில பேர் உங்களுடைய கழுத்தை திருப்ப முடியாமல் வந்திருப்பீர்கள். எலும்பு நரம்பு எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு, எலும்பு நரம்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு வந்திருப்பீர்கள். சிலர்கள் காய்ச்சலோட தலைவலிகளோட நிறைய, சிலருடைய உடம்பில் கட்டிகளுக்கே இருக்கலாம். சில பேர் காய்ச்சலோட சில உடம்பில் கட்டிகளோட வந்திருப்பீர்கள். நீங்க உங்களை செக் பண்ணி பாருங்கள். நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள். ஏசப்பா அநேகரை தொட்டிட்டோம். ஏசப்பா அநேகரை தொட்டிருக்கிறார். நான் வந்தது போல அல்ல பாஸ்டர். நான் வந்தது போல அல்ல பாஸ்டர். என்னோட வலி மாறிச்சு. என்னுடைய வலி வேதனைகள் மாறிவிட்டது. அது உண்மையிலே உணர்கிறவர்கள். நான் அதை உண்மையிலே உணர்கிறவர்கள். அடைஞ்ச காதுகள் கண்களுக்கு கர்த்தர், என்னுடைய அடைக்கப்பட்ட காதுகள் கண்களை கர்த்தர் திறந்தார். இப்ப நிறைய விஷயங்கள் நான் உங்களிடத்தில் சொல்லி, இப்படி நான் நிறைய விஷயங்களை உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு ஆராதனை செய்யும்போது, இப்பொழுது அன்றைக்கு நாம் ஆராதனை செய்யும் பொழுது, இன்னும் ஆராதிக்கிறதை விட, இன்னும் ஆராதிக்கிறதை விட, இன்றைக்கு ஆராதித்ததை விட, இந்த தேவ பிரசன்னம் எனக்கு உணர முடிஞ்சது. தேவ பிரசன்னத்தை நான் உணர முடிந்தது. ஆமென். நான் சொல்லின ஏதாவது ஒரு விதத்தில், நான் சொன்ன ஏதாகிலும் ஒரு விதத்தில் கர்த்தர் என்னை சந்திச்சதா, கர்த்தர் என்னை சந்தித்தார். ஆமென். அது நல்லா உணர்ந்தவர்கள், அப்படி நன்றாய் உணர்ந்தவர்கள் வலது கையை தூக்கி உற்சாகமாக ஹல்லேலூயா, வலது கையை தூக்கி உற்சாகமாக ஹல்லேலூயா.
சபையே ஆல்மோஸ்ட் எல்லாவரையும் கர்த்தர் தொட்டு இருக்கார். ஆல்மோஸ்ட் எல்லாரையும் கர்த்தர் தொட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையிலேயே கர்த்தர் என்னை தொடுகிறதை நான் உணரணும். அது ஒரு முறை கூட அப்படிப்பட்டவர் கையை தூக்கி உண்மையாகவே கர்த்தர் என்னை தொட்டதை உணர்ந்தேன்னு சொல்லுங்க. உண்மையாகவே கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நிறைய பேரை காணணும். நிறைய பேரை நான் பார்க்கிறேன். நான் ஒரு ചില സാക്ഷികൾ ഞാൻ இந்த மைக்கை നിങ്ങളുടെ അടുത്ത് കൊണ്ടുവരുമ്പോൾ ഒറ്റ വാർത്തയിൽ எப்படிയാണ് உங்களை கர்த்தர் சந்திச்சது? ஜஸ்ட் ஒன் வேர்ட்ஸ். കാരണം ഇത്ര മക്കൾ இருக்கு, അതുകൊണ്ട് നമുക്ക് நிறைய டைம் இல்ல. ஜஸ்ட் ஒரு வார்த்தையில நீங்க சொல்லணும் தேவ மகிமைக்கு. நான் இந்த மைக்கை உங்களிடத்துல கொண்டு வரும்போது ஒரே ஒரு வார்த்தையில நீங்க சாட்சியாய் தேவ மகிமைக்காய் எப்படி உணர்ந்தீர்கள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். ഹല്ലേലൂയ. സ്തോത്രം. പിള്ളை എங்கே முதல்ல ഒരു വാർത്ത நீங்க அபிஷேக ஆராதனை நடக்குമ്പോൾ எந்த மாதிரி தேவ பிரசன்னம் உணர்ந்தது? ஒரே ஒரு வார்த்தையில் சுருக்கமாய் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. ஹல்லேலூயா. பாரங்கள் நீங்கி. கிரேட். நான் பாட்டுக்கு இது பண்றப்ப கையை யாரோ தட்டுற மாதிரி இருந்துச்சு. மக்களே, தேவன் നിന്നെ பயன்படுத்துவடா. இவனை கர்த்தர் வல்லமையா உபயோகிக்கும். ஆமென். தெரியாம கை நல்லா മോനെ தெரியாமல் கை தட்ட முடியும். ஷாக் அடிச்ச மாதிரி. ഒരു ഷോക്ക് അടിച്ചത് പോലെ. ആമേൻ. സ്തോത്രം. കർത്തർ ദൈവ പിള്ളകളെ நிறைய மக்களை இந்த கர்த்தர் ஆமென் சந்திச்சிருக்கிறார். நிறைய பேரை ஆண்டவர் இன்றைக்கு சந்தித்து இருக்கிறார். ஹalleluya. ഞാൻ ടൈം கொஞ்சமாயதனால ஆமென் ஸ்தோத்திரம் நிறைய பேரை கர்த்தர் தொட்டிருக்கு. மகிமை எல்லாம் இயேசுவுக்கு. நேரம் குறைவா இருக்கிறபடினால எல்லாரிடத்திலும் கேட்க முடியவில்லை. நீங்க ஒளியை கண்டவர்களுக்கு நீங்க இந்த மாதிரி இப்ப நம்ம ஆராதனை பண்ணினது போல எப்பொழுதும் நீங்க ஆராதனை செய்யணும். வெளிச்சத்தை கண்டவர்கள் நீங்கள் இன்றைக்கு ஆராதித்தது போல எப்பொழுதும் நீங்கள் ஆராதனை செய்யணும். உங்களுக்கு தரிசனங்களை கர்த்தர் தரும். உங்களுக்கு தரிசனங்களை ஆண்டவர் இந்த டிவியில் இந்த டிவி ஆன் பண்ணும்போது ஒரு ப்ளூ ஸ்கிரீன் வரும். முதலாவது இந்த டிவி ஆன் பண்ணும்போது நமக்கு முதலாவது ஒரு ப்ளூ ஸ்கிரீன் வரும். அதுக்கப்புறமான நிறைய பிக்சர்கள், அதன் பின்புதான் நிறைய படங்களை நாம் பார்க்க. இந்த மாதிரி ஒளி கண்டு தொடங்கியது தரிசனங்களுடைய ஆரம்பம். இந்த மாதிரி ஒளியை நீங்கள் கண்டவர்கள் அது உங்களுக்கு தரிசனம் கிடைப்பதற்கான ஆரம்பம். ஃபாஸ்டாய் கை தட்டினவர்கள் ஆராதிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு பகிர்கிறார். கை தட்டுவதை உணர்ந்தவர்கள் ஆராதிக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும்போது முதலாவது பெற்றது அதுதான். நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவது பெற்றது அதுதான். கை யாரோ அடிக்க வைக்கணும். என்னுடைய கையை யாரோ ஒருவர் தட்டு வைக்கப்படுறது போல இருந்தது. ஆனா இங்கே உணர்ந்த இந்த அபிஷேகம் முடிவல்ல, இது தொடக்கமான ஸ்டார்டிங். இங்கே உணர்ந்த இந்த அபிஷேகம் முடிவல்ல, இதுதான் தொடக்கமாக இருக்கிறது. இனி நீங்க எந்த ஆராதனையில் ஆயத்தமாய் ஜெபிச்சால் இது கூடி பெருகி பெருகி வரும். நீங்கள் எந்த ஆராதனைக்கு வரும்பொழுது ஆயத்தத்தோடு ஜெபித்து வருவீர்கள் என்று சொன்னால் இது இன்னும் அதிகமாய் கூடி கூடி பெருகும். சிலர்கள் ரொம்ப குளிர்ச்சியாய் உணர்ந்தாங்க. சில பேருக்கு மிகவும் குளிர்ச்சியாய் உணர்ந்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் நிறைய சூழல்கள் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வேதனைகள் இருக்கிறது. கர்த்தர் உங்களை தொடுகிறது, உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். கர்த்தர் உங்களை தொடும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் கிடைத்திருக்கிறது. அக்கினி போல சிலர்களிடம் மேல் கர்த்தர் தொட்டார். அக்கினி போல கர்த்தர் சிலர் மேல இறங்கி வந்தார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அனல் போல கர்த்தர், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் அனலா எழுப்ப போகிறார். ஹalleluya. சிலர்களை தூக்கி எறியனது போல ஃபீல் பண்ணி, சில பேரை தூக்கி எறிவது போல உணர்ந்திருப்பீர்கள். இன்று முதல் உன் கண்ட்ரோல் நீ அல்ல, கர்த்தர் பொறுப்பெடுக்க போகிறார். இன்றைக்கு முதல் உங்களுடைய கண்ட்ரோல் உங்களுடைய கையில் அல்ல, கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். ஹalleluya. ஹalleluya. சிலருடைய உடம்பில் இருந்து ஏதோ விட்டு போனது போல ஃபீல் பண்ணி, சிலருடைய உடம்பிலிருந்து ஏதோ ஒன்று விட்டு வெளியே போவது போல உணர்ந்திருப்பீர்கள். இன்று முதல் அசுத்த வல்லமைகள் உன்னை விட்டு விலகி தேவ ஆவியின் பிரசன்னத்தால் நீ நிறைஞ்சு கர்த்தர் உன்னை நடத்துவார். இன்றைக்கு முதல் அசுத்த வல்லமைகள் எல்லாம் வெளியேறி தேவனுடைய ஆவியானவர் இன்று முதல் உங்களை நடத்த தொடங்குவார். அநேக மக்களுக்கு புது பாஷைகளை கர்த்தர், அநேக மக்களுக்கு, அநேக தேவ பிள்ளைகளுக்கு புது பாஷைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புது பாஷை என்ற வாக்கின் அர்த்தம் புதுப்பிக்கிற பாஷை. புது பாஷை என்கிற வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் புதுப்பிக்கிற பாஷை. கொஞ்ச நேரம் தான் நாம் ஜெபிச்சது, கொஞ்ச நேரம் தான் நாம் ஜெபித்தோம். அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டார். ஆனால் அத்தனை பேரையும் ஆண்டவர் நிரப்பினார். உண்மையிலே சொல்லுகிறேன், இந்த சபையை தேவன் நேசிக்கிறார். உண்மையாகவே சொல்லுகிறேன், இந்த சபையை தேவன் நேசிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த சபையை தேவன் பெருக பண்ணுவார். இந்த சபையை கர்த்தர் பெருக பண்ணுவார். அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். ஹalleluya. ஹalleluya. நன்றி அப்பா. பிரசன்னத்துக்காய் நன்றி அப்பா. பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே. பிரசன்னத்துக்காய் நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. 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 எத்தனை பேருக்கு மனசு இருக்கு இந்த நல்ல ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுக்குவதற்கு? எத்தனை பேருக்கு மனது இருக்கிறது இந்த நல்ல ஆண்டவருக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்? ஹalleluya. ஹalleluya. இந்த கூட்டத்தில் ஞான ஸ்நானம்
எடுக்காதவர்கள் கையை தூக்கி இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கல, அப்படிப்பட்டவர்கள் கையை கூட்டத்தில் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கைகளை உயர்த்துங்கள். இதுவரைக்கும் நான் ஞானஸ்நானம் எடுக்கல, இதுவரைக்கும் நான் ஞானஸ்நானம் எடுக்கல என்று சொல்றவங்கள மாத்திரம் கைகளை உயர்த்திப்பிடி. அல்லேலூயா. தலைக்கு மேலே தூக்கிப்பிடி. நல்ல தலைக்கு மேல கைகளை உயர்த்து கையை கீழே இடுங்கள். நான் உங்களிடத்தில் ஒரு கட்டாயப்படுத்தி அல்ல, ஆனா நான் இயேசுவின் நேசத்தில் கேட்கணும். நான் உங்களிடத்தில் கட்டாயமாய் அல்ல, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாக நான் கேட்கிறேன். ஹalleluya. இயேசுப்பா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இயேசுப்பா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்தேன். நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். இயேசுவின் பிள்ளையாய் வாழ்வதற்கு, இயேசுவின் பிள்ளையாய் நான் வாழ்வதற்கு எனக்கு ஆசை இருக்கு. எனக்கு ஆசை இருக்கிறது. நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். முழு மனசா ஒப்பு கொடுப்பதற்கு மனசுள்ளவர்கள், முழு மனதாய் ஒப்பு கொடுக்கிறதற்கு மனதுள்ளவர்கள் உங்களுடைய வலது கை தூக்கி பிடிக்கலாம். உங்களுடைய வலது கையை தூக்கி பிடிங்கள். நான் இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கல பாஸ்டர். இப்போ வரைக்கும் நான் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. நான் முழு மனசாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். முழு மனதாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. நிறைய கைகளை காணணும். ஓகே, இங்கேயும் இருக்கு. அங்கே அந்த கை தலைக்கு மேல தூக்கி பிடிக்கலாமே. கையை தலைக்கு மேல தூக்கி பிடிங்க. நான் ஒரு நிமிஷம் உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? ஒரு நிமிஷம் உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? முடியுமானால் நீங்க மட்டும் முன்னாடி வர முடியுமா? முடியுமானால் அந்த கை தூக்கினவர்கள் மாத்திரம் முன்னாடி வாருங்கள். ஆமென். ஜஸ்ட் முன்னாடி வர முடியுமா? உங்க கை தூக்கினவங்க மாத்திரம் ஹalleluya. முன்னாடி வர முடியுமா? ஸ்தோத்திரம். நீங்க முட்டை போட்டு நிற்க முடியுமா? நீங்கள் மாத்திரம் முழங்கால் படியிடுங்கள். நான் இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கல. முன்னே வந்தவர்கள் மாத்திரம் முழங்கால் படியிடுங்கள். ஹalleluya. பிள்ளைகளை ஆமென். ஆண் பிள்ளைகளை படியிடுங்கள். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் எத்தனையோ நல்லவர். கர்த்தர் எவ்வளவோ நல்லவராய் இருக்கிறார். இனி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு எனக்கு கர்த்தரிட ஊழியத்தை செய்வதற்கு? இன்றும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறது நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு ஆசையா இருக்கிறது. உங்களிடத்தில் சொல்லியது போல என்னோட 15வது வயதில் நான் ஒப்பு கொடுத்தேன். நான் உங்களிடத்தில் சொன்னது போல என்னுடைய 15வது வயதில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் எவ்வளவு ஏழையாக என்னை நடத்திட்டு இருக்கு. இன்றைக்கு கர்த்தர் எவ்வளவோ காரியங்கள் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹalleluya. ஆமென். எனக்கு ஊழியம் செய்தால் நல்லது அப்படி விரும்பினவர்கள் இருந்தால் நீங்க கையை தூக்கி பிடிக்கலாம். எனக்கு ஊழியம் செய்தால் நல்லது அப்படி சொல்லி விரும்புகிறவர்கள் இருந்தால் கையை உயர்த்துங்கள். முழு மனசோட முழு மனதோட நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் செய்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்கள். விருப்பமானால் உங்களுக்கு வந்து முன்னாலே முட்டை போட்டு நிற்கலாம். விருப்பமா இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் முன்னாடி வந்து முழங்கால் படியிடுங்கள். முழு நேரமாய் நான் ஊழியம் செய்கிறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க வேகமா வாருங்கள். ஹalleluya. உங்களுக்காய் ஜெபிக்குவதற்கு ஆசைப்படுகிறேன். நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தரின் வல்லமை உங்களுக்காய் வெளிப்பட போகிறது. வல்லமை உங்கள் மேலும் வெளிப்பட போகிறது. ஹalleluya. தேவ பிள்ளைகளே, இங்கே நடந்த எதை விட இவர்களை நினைத்து பரலோகம் சந்தோஷம். இங்கே நடந்த இந்த காரியங்களை விட இவர்களை நினைத்து பரலோகம் இன்றைக்கு சந்தோஷம். பைபிள் இப்படி சொல்லுகிறது, மனம் திரும்பின ஒரு பாவியை சொல்லி பரலோகம் சந்தோஷப்படும். வேதாகமம் இவ்வாறு சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. இவ்வளவு பிள்ளைகள் இயேசுபாவையோடு சேருவதற்கு, ஞானஸ்நானம் எடுக்குவதற்கு, கர்த்தரின் சித்தத்தின்படி வாழுவதற்கு ஒப்பு கொடுத்தால் இது ஒரு சிறிய விஷயம் அல்ல. இத்தனை பேரும் இயேசுபாவுடைய சித்தத்திற்காய் வாழுவதற்கு, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு, ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்பதற்கு இது ஒரு சின்ன காரியம். இது ஒரு சின்ன காரியம் அல்ல, அது ஒரு பெரிய காரியம், ஒரு மிகப்பெரிய காரியமா. ஒரு ஆத்துமாவினோட விலை, ஒரு ஆத்துமாவினுடைய விலை முழு உலகத்தை காலும், முழு உலகத்தை காட்டிலும் பெரியதா இருக்கு. அப்படியானா இன்னைக்கு எத்தனை உலகத்தைக்கால் பெரிய காரியம், இன்றைக்கு எவ்வளவு உலகத்தை காட்டிலும் பெரிய ஒரு காரியம் இங்கே இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. ஒரு சிலர்கள் ஊழியத்துக்கு முட்டை போட்டு நிக்கணும். ஒரு சில பேர் ஊழியத்துக்காய் முழங்கால் படிட்டு இருக்கீங்கல்ல. 24 வருஷங்களுக்கு முன்பு நானும் இந்த மாதிரி முட்டை போட்டு நின்றவன். 4 வருடங்களுக்கு முன்பு நானும் இந்த மாதிரி தான் முழங்கால் படியிட்டேன். ஆமென். கர்த்தர் உங்களையும் காணும். கர்த்தர் உங்களையும் காண்கிறார். ஹalleluya. கர்த்தரின் வல்லமை உங்களுக்காய் வெளிப்படும். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் மகிமையால் இவர்கள் நிரப்பப்படட்டும். இப்பொழுது இயேசுவின் வல்லமையால் இவர்கள் நிரப்பப்படட்டும். 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 சத்ருவின் கயறுகள் அழியட்டும். சத்ருவின் கயறுகள் அழிக்கப்படட்டும். பாரம்பரிய கட்டுகள் அழியட்டும். பாரம்பரிய கட்டுகள் அழிக்கப்படட்டும். தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மாறட்டும். ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். சர்வ வல்லவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இவருடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும். இவருடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும். இயேசுப்பா நீங்க வரும்போது, இயேசுப்பா நீங்கள் வரும் பொழுது இவர்களும் உங்களோடு சேர்ந்த மத்திய ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அற்புதம் இவருடைய வாழ்க்கையில் செய்யணும். அப்பா, இவர்களும் உங்களோடு சேர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தில் இருப்பதற்குரிய பாக்கியத்தை, இவர்கள் அற்புதத்தை இவருடைய வாழ்க்கையில் நீர் செய்ய. இவர் எடுத்த தீர்மானத்தை சாத்தான் தொடக்கூடாது. இவர்கள் எடுத்த தீர்மானத்தை சாத்தான் ஒரு நாளும் தொடக்கூடாது. ஆண்டவரே, நாங்க சேர்ந்து இவர்களை ஆசீர்வதித்து, சேர்ந்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் உங்கள மேல் ஒரு புதப்பு வீண் இருக்கு. இன்றைக்கு உங்கள் மேல் ஒரு
சால்வை விழுகப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஏலியாவில் இருந்த எலிஷாவின் மேல் அது வீண போல, எலியாவின் மேல் இருந்து எலிசாவின் மேல் அது விழுந்தது போல உங்களை தேவன் பயன்படுத்துவார். உங்களையும் தேவன் பயன்படுத்துவார். இன்னும் முதல் இவர்கள் போகும்போது அற்புதங்கள், அடையாளங்கள், வீரிய பிரவர்த்திகள் நடக்கட்டும் ஆண்டவரே. முதல் இவர்கள் போகிற இடங்களில் அற்புதங்களும் அடையாளங்களும் அநேக காரியங்கள் நடப்பதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கையை உயர்த்தி ஹalleluya. உயர்த்தி ஹalleluya. ஒரே ஒரு காரியம் கூட சொல்லி முடிக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். ஆமென். நீங்க எல்லா நாளும் இன்னும் அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள், ஒப்பு கொடுத்தவர்கள், ப்ளீஸ் ஆமென் சகோதரர்களை, ஒரு மணி நேரம் ஆகிலும் எல்லா நாளும் நீங்க பைபிளை வாசிச்சு ஜெபிக்கணும். இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லா நாளும் ஒரு மணி நேரமாவது நீங்கள் வேதாகமத்தை வாசித்து ஜெபிக்க வேண்டும். நம்ம இப்பொழுது வயிறு நிறைய சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும் நாளைக்கு திரும்பி நமக்கு பசி வரும். நமக்கு இன்றைக்கு வயிறு நிறைய சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டாலும் மறுபடியும் நாளைக்கு நமக்கு பசி வரும். ஆவியின் அபிஷேகம் மரணம் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் நிரப்பப்பட்டுட்டே இருக்கணும். மரணம் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் நாம் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதிக மணி நேரம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், கம்ப்யூட்டர், இன்டர்நெட், டிவி, இதிலொன்னும் அதிக மணி நேரம் நீங்க செலவிடுறது. அதிக மணி நேரம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படி போன்ற சோசியல் நீங்கள் செலவிடக்கூடாது. ஆவியின் வல்லமை சோர்ந்து போகும். ஆவியுடைய வல்லமை சோர்ந்து போகும். அதனால ஆமென் எல்லா நாளும் வசனம் படிச்சிரே, ஒரு சக்திக்கு முன்னே தொட முடியாத விதத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதனால எல்லா நாளும் நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு வல்லமையும் உங்களை தொட முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஹalleluya. ஊழியர்கள் உங்களுக்கு வேண்டிய கிளாஸ்கள் எல்லாம் பின்னெடுத்து, ஊழியர்கள் உங்களுக்கு தேவையான வகுப்புகளை, காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். ஹalleluya. நீங்க உண்மையாய் கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் உறுதியாய் இருக்க. நீங்கள் உண்மையாய் நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடக்க கூடாது, கரெக்ட்டா வரணும். ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நீங்க தவிர்த்து விடக்கூடாது. சரியாய் நீங்கள் ஆராதனைக்கு வர வேண்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறீர்கள்? முழு மகிமையை கர்த்தருக்கு கொடுக்க 3 முறை உற்சாகமா ஹல்லேலூயா. மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்தி 3 முறை ஹalleluya. 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 தட்டி ஒரு முறை ஹalleluya. 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஊழியக்காரனுக்கு நன்றியை செலுத்துகிறேன். God bless you. Hallelujah.